வந்து ஆ யாரு வந்து ரெட் கார்ட் குடுத்து கூடவே ஒருத்தவங்க போயிருவாங்க. இல்ல இது நியாயமே கிடையாதுன்னு சொல்லிட்டு கூட ஒருத்தவங்க போயிருப்பாங்க. அந்த கூட போனவங்க வந்து டைட்டில் வின்னர் ஆயிருப்பாங்க. ஃபார் த குட் எக்ஸாக்ட்லி மை குவாலிட்டி தட் பாயிண்ட். வாட் தே ஹேட். பண்ணணும்னா பட் அத இந்நேரம் பண்ணணும்னு நெனச்சிருந்தா எல்லாம் எப்பயோ பண்ணியிருக்கலாம். பண்ணியிருக்கலாம். ஆ, சேனல் அத பண்ணவே இல்ல. இந்த 1 வீக்குமே இந்த 10 டேஸ் வந்து பார்வதியோட பெயர வந்து எந்த அளவுக்கு டேமேஜ் பண்ண முடியுமோ, அத சேனல் பண்ணாங்களான்னு கேட்டீங்கன்னா, நல்லா பண்ணாங்க. ஏன்னா போன வீக்கெண்ட் எபிசோட் என்ன பண்ணாங்க? ரெட் கார்ட் போட்டத திரும்பவும் வந்து ப்ரோமோல போட்டு, ஐ மீன் அவங்களுடைய ஏவில போட்டு ஒரு கேவலமான ஒரு எச்ச வேல பண்ணாங்கல்ல. சோ தட் தே வில் டூ. பட் நோ அஷ்யூரன்ஸ் அப்படின்றது வந்து 0.1%. ஐ டோன்ட் சீ எனி இல்லங்க. ம், ப ம். ஒன் இது இது அவங்க ரிவோக் பண்ணணுன்ட்டு இருந்தா எப்பயோ பண்ணியிருக்கலாம். யாஹ்! 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 இனிமேல் கூட ஸ்டேஜ்ல கூட ரிவோக் பண்ணிக்கலாம். பார்வதி இல்லாமயே பண்ணலாம். கமருதீன் தான் இருக்கான் இல்லையா? 2 பேருக்கும் குடுத்தாங்க. 2 பேருக்கும் ரிவோக் பண்ணட்டும். இன் ஆப்சென்ஷியா கூட அவ வாங்கிக்கலாம். ஒண்ணும் கிடையாது. அவ அங்க இருந்து ரிவோக் பண்ணி, அவங்க பெரிய சூப்பர் ஏவிலாம் போட்டு, "நீ தான் ஷோ ரன்னர்ன்னு" சொல்லுவாங்கன்னு நெனைக்கிறீங்களா? ம். டெஃபினட்டா சான்ஸே சொல்ல இல்ல. மாட்டாங்க. ஏன்னா ம். அது வந்து இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா? இதெல்லாம் தான் டிமாண்ட்ஸ்ன்னு. அதுல 0.01% கூட பண்ண மாட்டாங்க சேனல். இது ஓகே. பயங்கரமான பெரிய கார்ப்பரேட். ஸோ தே வில் நாட் டூ இட். இட் இஸ் தேர் ஈகோ. ஸோ பார்வதிக்கு வந்து இதனால எந்த அட்வான்டேஜும் இல்ல. நீங்க சொல்ற மாதிரி அவளோட ஓன் சேனல்ல ஆஃப்டர் த ஷோ ஆர் ஆஃப்டர் தட் கிளாஸ் இஸ் ஓவர் இஃப் ஷி ஜஸ்ட் கம்ஸ் பேக் சி அதுவே வந்து அவளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப பிரதீப் ஆண்டனி வந்து ஏன் இவ்ளோ வாய மூடிட்டு இருந்தான்னு நெனைக்கிறீங்க? அவ்ளோ பேரு அவளுக்கு அட்வைஸ் பண்ணாங்க. "போயிடவே போயிடாத" அப்படின்னு. அண்ட் இட் வாஸ் குட் அட்வைஸ். இல்லையா? போயிருந்தா, இப்ப கிடைச்ச அந்த பேர்ல இருந்து எல்லாமே போயிருக்கும். பார்வதிக்கு இப்ப அந்த அளவுக்கு இல்ல. இப்ப லாஸ்ட் டே தான் போப்போறா. பட் ஸ்டில் அட்வான்டேஜ்ன்னு இல்ல டாம். தேங்க் யூ. தட் இஸ் மை பாயிண்ட் ஆஃப் வியூ. தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ, தேங்க் யூ, தேங்க் யூ சோ மச் உமா. மேம் ஒரு யாஹ்! சின்ன ரெக்வெஸ்ட் நான் பேசிக்கிறேன் டாம். ஒரு 5 நிமிஷம் தான், அதுக்கு மேல எடுத்துக்க மாட்டேன். சாரி, நீங்கலாம் ரைஸ் பண்ணியிருக்கீங்க. இருந்தாலும் எனக்கு ஒரு அர்ஜென்ட்டு, அதனால பேசிட்டு போயிடுறேன். எனக்கு வந்து போகணும்னு இருக்கு. ஏன் போகணும்னு இருக்கு அப்படின்னா, அவங்க நம்ம பார்க்கணும். ஃபினாலயா நம்ம பார்க்கணும். நம்ம பொண்ணு அங்க இருக்கிறத. அதுக்காக போகணும். அடுத்து இன்னொன்னு என்னன்னா, கண்டிப்பா அந்த பொண்ணுக்கு ஒரு சூப்பர் ஏவி போடணும். அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு ஸ்பெஷல் அவார்டு குடுக்கணும். இதுதான் ஷோ ரன்னர்ன்னு சொல்லிட்டு ஒரு அவார்டு குடுக்கணும். இதெல்லாம் குடுத்தா கண்டிப்பா போலாம். அதுக்கப்புறம் அதுக்கு சீக்கிரமா அதோட இவ்வளோ நாள் 90 நாள் வேலை பார்த்ததுக்கு அதுக்கு பணம் கிடைக்கும். இன்டர்வியூஸ் குடுக்கலாம். ஸோ அது நம்ம பார்க்கலாம். அதுக்காக போகணும்னு ஆசைப்படுறேன். மத்தபடி நீங்க சொன்னதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். ஆனா இது எனக்கு பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. அந்த பொண்ணு போகணும். அது இருக்கிற ஃபினாலயா நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறமேட்டுக்கு அதுக்கு ஏவி போடணும். அது ஷோ ரன்னர்ன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஸ்பெஷல் அவார்டு குடுக்கணும். அத நல்லா ஸ்பெஷலா ட்ரீட் பண்ணணும். அத நம்ம இதெல்லாம் உங்க பார்க்கணும். ஆசை. இதெல்லாம் உங்க ம். ஆசை. ஆனா, அந்த ஆமா. ஆசை அங்க நடக்குமா? அது வந்து நம்மளுடைய முட்டாள்தனமா நான் பார்க்குறேன் விஜி. யூ ஆர் இவ்வளோ சேயிங் நோ, 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 நோ. நீங்க ஷோ ரன்னர்ன்னு குடுப்பாங்கன்னு நெனைக்கிறீங்க. வேணா ஸ்பாயிலர் ஆஃப் த ஷோன்னு சொல்லி பர்ப்பஸ்ஃபுல்லா ஒண்ணு குடுப்பாங்க. அத பார்த்து நீங்க இன்னமும் வயிறு எரிஞ்சு உங்களுடைய பிரஷர், பிபி எல்லாம் அப்படியே ஹையா போறதுக்கு, ஒருத்தி வந்து வெளியில அவ்ளோ அசிங்கப்பட்டுட்டு வெளில வந்து ஒரு நல்ல பேர வாங்கி வச்சிருக்கிற இந்த சிச்சுவேஷன, ஐ டோன்ட் வாண்ட் ஆஸ் அ சப்போர்ட்டர், ஆஸ் அ ஃபேன், ஆஸ் அ சிஸ்டர், ஆஸ் அ ஃபிரெண்ட், ஆஸ் அ வெல் விஷர், ஐல் நெவர் அட்வைஸ் ஹர் டூ கோ அட் ஆல் அட் எனி காஸ்ட். ஜஸ்ட் என்னுடைய சுயநலத்துக்காக நான் விரும்புற ஒரு பெர்சன் வந்து ஒரு ஸ்க்ரீன்ல தெரியணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன்னா, அத விட ஒரு பெரிய தவறு வேற எதுவுமே இருக்க முடியாது. அப்படி நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, வைப் வித் பாரு அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க. அதைய ஃபாலோ பண்ணுங்க. விஜே பாரு, வைப் வித் பாருன்னு சொல்லிட்டு 2 இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட் வச்சிருக்காங்க. ஃபாலோ பண்ணுங்க. அவங்களுடைய எல்லா போஸ்ட் கீழயும் கமெண்ட் பண்ணுங்க. ஒரு நாள் கண்டிப்பா உங்க கமெண்ட் போய் அவங்களுக்கு அவங்க காதுக்கு சேர்ந்துரும். உங்களோட கமெண்ட்க்கு ஒரு நாள் ரிப்ளை பண்ணுவாங்க. அவ்வளோதான். டாம் ஷி வில் பி அவங்க நோ, நோ, நோ. ஷி இஸ் அ பெர்சன் ஹூ வில் ஷோ ஹர் ஃபேஸ் நோ மேட்டர் வாட். ஓகே. அத நீங்க அந்த விஜய் டெலிவிஷன்ல தான் பார்க்கணும்னு நெசசிட்டி கிடையாது. அவங்க இன்னொரு சைட் ஆஃப் பார்வதிய நமக்கு ரொம்ப அழகா காமிச்சிருக்காங்க. எனக்கு இந்த ஷோக்கு முன்னாடி பார்வதி மேல ஒப்பீனியன்ஸே கிடையாது. ஒரு சைட் சொன்னா எனக்கு பிடிக்காதுன்னு கூட நான் சொல்லுவேன். ஓகே. பட் எனக்கு அவங்கள நல்லா தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஒரு சேனல் வந்து எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சிருக்கு. அத நான் ரொம்ப ஹேப்பியா அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறமேட்டு பார்வதி அப்படின்ற பெர்சன அவங்க யூடியூப் சேனல்ல வீடியோ போடும்போது நான் பார்த்துப்பேன். அவங்க பேசுற இன்டர்வியூஸ்ல நான் பார்த்துப்பேன். ஹவ் ஷி இஸ் அப்ரோச்சிங், ஹவ் ஷி இஸ் டாக்கிங் எல்லா விஷயங்களையுமே நான் அதுல பார்த்துப்பேன். நான் ஏன் விஜய் டிவில போய் பார்க்கணும்?
ஐ வில் சீ ஹர் இன் ஹர் குட் ப்ராஜெக்ட்ஸ். ஃபியூச்சர்ல நல்ல படங்கள் பண்றாங்களா? நல்ல வாய்ப்புகள் கிடைக்குதா? இல்ல அவங்களோட பிசினஸ் அவங்க எக்ஸ்பேண்ட் பண்றாங்களா? அதுல நான் பார்த்துட்டு போறேன். நான் ஏன் அந்த ஃபினாலேல அந்த ஸ்டேஜ்ல நான் பார்க்கணும்? எதுக்கு இன்னொருத்தன் ஐ மீன் தகுதியே இல்லாத நபர்களுக்கு இவங்க வந்து கப்பு குடுப்பாங்க. கப்பு குடுக்குறப்ப அதைய உட்காந்து நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமா? சைடுல வந்து இவனுங்க ஊர்கா மாதிரி ஒரு அவார்ட் குடுப்பானுங்க. ஷோ ரன்னர்ன்னு. ஷோ ரன்னருக்கு ஏன்டா டைட்டில் வின்னர் குடுக்குறாய்ங்களா நீங்க? அப்படின்னு நான் கேட்பேன்ல. என்னாலலாம் அத பார்க்க முடியாது. என்னால பார்வதி வெளியில போனதுக்கு அப்புறமேட்டு என்னால 1 ஹார் எபிசோட பார்க்க முடியல. ப்ராமிஸா சொல்றேன். நான் லைவே பார்க்கல. என்னால பார்க்கவே முடியல. டாம் ஒன்லி த நானுமே கிளிப்ஸ் இன் பார்க்கல. Twitter. அதான் ஒன்லி த கிளிப்ஸ் இன் Twitter. Though I am supporting her, I will never encourage her to do that. அப்புறம் இங்க ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கணும். நான் எல்லாத்துக்கும் முன்னாலயும் வந்து மைக் எடுத்துட்டேன். மத்தவங்கள எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். சாரி. அதுக்கு ஒரு சாரி. அப்புறம் டாம் எனக்கு மைக் குடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா லைன்ல நெறைய பேர் நிக்கும்போது நான் முன்னால வாலண்டியரா எடுத்து பேசுறது ரொம்ப தப்பு. அதுக்கு சாரி கேட்டுக்கிறேன். தேங்க் யூ டாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. தேங்க் யூ விஜய். எஸ் பிரவீன் பேசுங்க பிரவீன். தேங்க்ஸ் டாம். ஸோ டாம் ஆக்சுவலி எனக்கு வந்து பாரு வந்து ஒரு சைட் போக வேண்டாம் அப்படின்னு நினைச்சாலும் பட் எனக்கு அல்டிமேட்லி அதிகபட்சமான எண்ணம் வந்து போகணும்னு தான் இருக்கு டாம். ஏன்னா வந்து இப்போ இன்கேஸ் பாரு நீங்க போகலன்னு வச்சுக்கோங்களேன், ஏற்கனவே வந்து கம்ருதீன் தான் வந்து பாருவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு ஒரு டேக் இருக்கு இல்லையா? இப்போ பாரு அந்த இவனுங்க வந்து போவே இல்லை, இன்விடேஷன் ரெக்ரெட் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பா வந்து இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, கம்ருதீன் எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுவாங்கன்னா, ஸோ இவன் வந்து இதை அவனா வேற ஒருத்தவங்களுடைய தூண்டுதல்னாலதான் இது வந்து இவன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால இவங்களுக்கு இந்த ரெக்கார்டு வந்து புரியல. சரியானது இல்லை புரியல, அப்படின்னு சொல்லிட்டு புரியல. புரியல, ரிவோக் புரியல. பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. திரும்ப சொல்லுங்க. உங்க பாயிண்ட் கிளாரிட்டியா இல்ல. எப்படின்னா லைக் இப்போ கம்ருதீன் ஜஸ்டிஃபை பண்ணணும். அவனை இப்போ இன்கேஸ் வித்தவுட் பாரு வெறும் கம்ருதீனை மட்டும் அந்த ஃபைனல்ஸ்க்கு வரான்னா அவங்க வந்து கண்டிப்பா ஜஸ்டிஃபை பண்ணி ஆகணும். எதுக்காக கம்ருதீனை மட்டும் உள்ள கூட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்டிஃபை பண்ணி ஆகணும். அப்போ வேற என்ன சொல்லுவாங்க? கம்ருதீனை ஜஸ்டிஃபை பண்றதுக்குன்னு என்ன இருக்குது? ஒண்ணுமே கிடையாது. ஆல்ரெடி அவங்க ஒரு நேரட்டிவ் ஒன்னு செட் பண்ணி வச்சிருக்காங்க. என்னன்னா லைக் கம்ருதீன் வந்து பாருடைய இன்ஃப்ளூயன்ஸ்னால தான் இந்த மாதிரி பண்ணா அப்படின்றது. ஸோ வந்து லைக் இதை தான் இப்பயும் வந்து இவனுங்க இன்சிஸ்ட் பண்ணுவானுங்க. லைக் இவர் வந்து வேற ஒருத்தவங்களுடைய தூண்டுதலுடைய செஞ்ச தவறுனால நம்ம இவரை முழுசா தண்டிச்சிட முடியாதுல்ல. அதனால வந்து இவருக்கான ஆதரவை நீங்க கொடுக்கணும் மக்களே அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ரெக்கார்டை ரிவோக் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. பண்ணிட்டு கண்டிப்பா போட்டுங்கிறேன். நான் என்ன சொல்றேன்? மோஸ்டா நோ, 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 நோ. இததான் நோ, ஐ வுட் சே பண்ணிட்டு போட்டும்னு நான் சொல்றேன். ஏன்னா, ஒருத்தன் அவ்ளோ பொறுக்கித்தனம் பண்ணப்ப, இந்த ஆளுக்கு உண்மையாலுமே வக்கு இருந்துச்சுன்னா, இந்த ஆள் தானே சொல்லுவாரு. வக்கு இருக்கான்னு கேட்பார்ல. இந்த ஆளுக்கு வக்கு இருந்துச்சுன்னா, அதுக்கு முந்தின வாரம் ஃபேமிலி வீக்ல சேர எட்டி உதைப்பானா? மூஞ்ச உடைச்சிருவேன்னு சொல்லுவானா? அவ்ளோ பொறுக்கித்தனம் பண்ணத வந்து 1 ஹார் எபிசோட்ல மக்களே பார்த்திருக்காங்களே. இப்போ ஓகே. இன்னும் இந்த ஃபைனல் ஸ்டேஜ்லயும் இதே பண்ணானா எப்படி டாம் எனக்கு ஆயிட்டு பாக்குறதுக்கே எனக்கு போதுங்கிறேன். நோ, கஷ்டமா நோ, நோ, இருக்கு. நோ. லெட் இட் பி. லெட் இட் ஹேப்பன். என்ன பண்ணிட போறாங்க? இப்ப பார்வதிய கூப்பிட்டு வச்சுட்டு கமருதீனுக்கு வந்து ஒயிட் வாஷ் பண்ண மாட்டாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? தெரியல, மேபி பாரு வந்து அந்த அளவுக்கு ஃபூல் இல்ல. நீங்க இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டீங்கன்னு சொல்லிட்டு ஒரு எனக்கு எல்லாமே தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஐ வில் கம் அப்படின்னு கூட அவங்க சொல்லலாம். லைக் எனக்கு வந்து என்னுடைய என்னுடைய நேம் வந்து நீங்க வந்து திருப்பியும் வந்து டேமேஜ் பண்ணாம அனுப்புவீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஏங்க கெஞ்சணும்? ப்ராமிஸ் நோ, நோ, பண்ணாங்கன்னா நோ, நோ. மேபி ஏன் நான் உள்ள கெஞ்சணும்? வரலாம் அப்படின்ற மாதிரி மேபி சொல்லலாம் பாரு. பிகாஸ் கண்டிப்பா இவனுங்க இந்த வேலையை தான் பாப்பானுங்க இன்கேஸ். ஏங்க ஏன்னா ஏங்க கம்ருதீனுக்கு ஒண்ணுமே இல்ல. ஜஸ்டிஃபை கொடுக்கணுன்ற பட்சத்துல கம்ருதீனோட ஃபேன்ஸ் மீட் இருந்துச்சா? கம்ருதீன் ஃபேன்ஸ் அதிகமா போல. பாரு ஃபேன்னு தான் நெறைய பேர் போனாங்க. அது உங்களுக்கு தெரியுமா? ஆமா ஆமா அது ஆமா உங்களுக்கு ஆமா தெரியுமா? ஆமா தெரியும் இல்லையா? ஆமா அப்ப பார்த்தேன். அவன தனியா யாரும் ரசிக்கல. பாரு கூட இருக்கிறதுனால ம் அவன ரசிச்சிருக்காங்க. அவ்வளவுதான். அந்த பஸ்ஸ வந்து அவன் யூஸ் பண்ணிக்கணும்னு நெனைக்கிறான். இப்பவுமே அவன் பாரு கிட்ட பேசினான்னா, அந்த பஸ்ஸ யூஸ் பண்ணிக்கணும்னு தான் நெனைப்பானே தவிர, அத வச்சு அவன் நெக்ஸ்ட் லெவல் போணும்னு தான் யூஸ் பண்ணுவானே தவிர, மத்தபடிலாம் ஒண்ணுமே இருக்காது. அவன் தனியா அவனுக்கு என்ன பேர் கிடைக்குதோ கட்சி நாசமா போட்டும்னு நான் சொல்றேன். பாரு இஸ் கேப்பபிள் ஆஃப் ஹேண்ட்லிங் திங்ஸ். ஷி வில் டேக் கேர் ஆஃப் இட். கரெக்ட் தான் டாம். பட் என்னுடைய வியூ வந்து என்னுடைய லைக் எனக்கு பர்சனலா வந்து லைக் இவனுங்க இதையே திருப்பி திருப்பி பண்ணி இந்த பொண்ணு வரலன்ற ஒரு காரணத்துக்காக இவன் மட்டும் ஃபைனல்ஸ்க்கு வந்திருக்கான்றதுக்காக அதை ஜஸ்டிஃபை பண்றதுக்காக இப்படி ஒரு பொய்யான ஒரு நேரட்டிவ்
திருப்பி மக்கள் மத்தியில திணிச்சு இவனை நல்லவனாக்கி பார்வை ஃபுல்லா வந்து கெட்டவளா காமிக்கிறதுக்கு ஒரு வேலையை பார்ப்பானுங்க அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இன்கேஸ் பாரு வந்துட்டா மேபி அது நடக்கிறது கொஞ்சம் கம்மியாகும். அண்ட் மோஸ்ட்லி வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபைனல்ஸ்க்கு வந்து அந்த ஒரு செலிப்ரேஷன்ல திருப்பி இவனுங்க அசிங்கம் தான் படுத்துவானுங்களா அப்படின்னு கேட்டா அது கொஞ்சம் வாய்ப்பு கம்மின்னு தான் டாம் நான் நினைக்கிறேன். ஏன்னா லைக் இதுக்கு முந்தின சீசன்லாம் பாத்திருக்கீங்களா பிரவீன்? ஃபினாலே பாத்திருக்கீங்களா இதுக்கு பார்த்திருக்கிறேன் முந்தின பார்த்திருக்கேன் சீசன்லாம்? பார்த்திருக்கேன் அசிங்கப்படுத்தினது எல்லாம் இல்லையா? போன சீசன்ல அருண் எப்படி அசிங்கப்படுத்துனாங்க தெரியுமா? ராணவ எப்படி கேவலப்படுத்துனாங்க தெரியுமா? பண்ணாங்க செருப்பால அடிச்சாங்க தெரியுமா? இல்ல சொல்றேன். பண்ணாங்க திஸ் சேனல் கேன் ஸ்டூப் எனிதிங் அவங்க எவ்ளோ கேவலமா வேணாலும் இறங்குவாங்க ஒருத்தவங்கள கீழ போடுறதுக்காக. அதுவும் ஒரு கன்டினியூஸா 13 வாரம் வந்து ஒருத்தவங்கள கேவலப்படுத்தியிருக்காங்க. எவ்ரி வீக்கெண்ட் ஒரு ஜஸ்டிஃபிகேஷனே குடுக்காம ஒண்ணு வச்சிருக்காங்க. அதுவும் இந்த பர்ட்டிகுலர் கண்டஸ்டன்ட்க்கு எதிரா நடந்துச்சுல்ல. கம்ருதீனுக்கு ரெட் கார்டு குடுக்கணும்னா 3ஆவது வாரத்துல குடுத்துருக்கணும். எல்லோ கார்டு குடுக்கணும்னா 3ஆவது வாரம் குடுத்துருக்கணும். ரெட் கார்டு குடுக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தாங்க அப்படின்னா, ஃபேமிலி வீக் அப்ப நடந்த இன்சிடென்ட்க்கு ரெட் கார்டு குடுத்துருக்கணும். ஓகே. அதையே கண்டிப்பா பண்ணாத ஒரு சேனல், இப்ப வந்து இவங்களுக்கு ஒரு நியாயம் வாங்கி குடுத்துருவாங்கன்னு நெனைக்கிறது வந்து, அத விட ஒரு கேடுகெட்டத்தனம் வேற எதுவுமே கிடையாது. நம்ம அப்படி நெனச்சோம்னா நான் சொல்றேன். வொர்ஸ்ட் கேஸ் சினாரியோ. ஆன் த அதர் ஹேண்ட் பார்வதி அங்க போனா மரியாதையா நடத்துவாங்கன்னு ஒண்ணு இருக்கும்ல. விஜேஎஸ் ம் அப்படின்ற ஒருத்தனுக்கு அறிவே கிடையாது. மரியாதைனா என்னன்னே தெரியாது. அவரும் ஆமா ஒரு பொம்பள புள்ள தான் பெத்து வச்சிருக்காப்ல. அவரோட ம் பொம்பள பிள்ளையோ, இல்ல அவரோட பையனுக்கு வரும்பொழுது, ஒரு விஷயத்தையும் எப்படி அவர் அணுகுனாருன்றத நம்ம பார்த்திருக்கோம். சோசியல் மீடியால ம் இதுக்கு முன்னாடி. அப்படி இருக்கும் பொழுது, ஒரு பொண்ணோட பெயர வந்து கேவலப்படுத்தி, ஒரு பையன வந்து தூக்கி வச்சு பேசக்கூடிய அந்த ஆள, ஐ டோன்ட் ட்ரஸ்ட் தட் கை அட் ஆல், அட் எனி காஸ்ட். ஓகே டாம். சோ தே என்னுடைய தே இது தே வந்து கேன் இதுதான் தே கேன் டாம். கோ எனி லோ அப்படின்னு நான் நெனைக்கிறேன். சாரி ஃபார் என்னுடைய இன்சிஸ்டிங். மேபி ஐ காட் பிட் இரிட்டேட்டட். அதனால நான் சொல்லிட்டேன்னு நெனைக்கிறேன். ஐ சாரி நோ ஐ பிரவீன். நோ. என்னுடைய வியூ வந்து என்னுடைய ஒப்பீனியன் வந்து லைக் இதான் இந்த ஒரு விஷயத்துல. அண்ட் இன்னொன்னு அவங்க முன்னாடி ஸ்பீக்கர் பேசின மாதிரி லைக் தே ம், ஹாவ் டு ம். கிவ் பாரு த கேமர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு அவார்டு கொடுக்கணும். நம்ம எல்லாம் வெளியில சொன்ன மாதிரி அவங்களுக்கு அவங்க கொடுக்குற அவார்டு பாரு த கேமர் அப்படின்னு ஒரு அவார்டு கொடுக்கணும். அவங்க உள்ள போனதுக்கு அப்புறம் அண்ட் அவங்களுடைய ஏவி வந்து கொடுக்கணும். ஸோ லைக் நிறைய அவங்க வந்து கொஞ்சம் பாரு வந்து நல்லவளா ப்ரொஜெக்ட் பண்ணி வெளியில அனுப்பணும் அப்படின்றது என்னுடைய ஆசை. அண்ட் ரெட் கார்டு ரிவோக் பண்ணிட்டு லைக் இதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லாத்துலயும் பாருடைய லைஃப் கொஞ்சம் ஸ்மூத்தா போகணுன்றது என்னுடைய ஆசை. அது மட்டும்தான். அது என்னுடைய ஆசை. அது நடக்குமோ நடக்காதோ பட் அது என்னுடைய ஆசை. பாப்போம். லெட்ஸ் சி. அல்டிமேட்லி அவங்க என்ன டிசைட் பண்றாங்களோ ஐ வில் ஸ்டாண்ட் ஃபார் ஹர். நான் வந்து அவங்க என்ன இதை டிசைட் பண்ணாலும் உள்ள போகணும்னு டிசைட் பண்ணாலும் அதை நான் ரெஸ்பெக்ட் பண்றேன். வெளியில இருக்கணும் நான் போகக்கூடாது அப்படின்னு நினைச்சாலும் ஐ வில் ரெஸ்பெக்ட் ஹர் பிகாஸ் இட்ஸ் ஹர் ஒப்பீனியன் அவங்களுடைய லைஃப். ஸோ ஐ நோ ஒன் டு ஸ்டாப் இல்லை. அதனால ஜஸ்ட் சேயிங் அவ்வளவுதான் டாம் என்னுடைய ஒப்பீனியன். ஓகே. நன்றிகள். தேங்க் யூ சோ மச் பிரவீன். நெக்ஸ்ட் வந்து ஒரே ஒரு செகண்ட் இருங்க ப்ளீஸ். ஐம் ஜஸ்ட் கெட்டிங் எ மெசேஜ். அனுப்பி விட்டுட்டேன். ஓகே. அடுத்து வந்து இஸ் இட் ராஜி? ராஜி ஆர் ஸ்ப்ரிங்க்லின்? நான் பேசட்டுமா? சொல்லுங்க ராஜி. டாம், நான் யா. ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஆக்சுவலா எனக்கு அப்புறம் தான் இவங்கலாம் வந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இல்ல சோ. ராஜி ஃபர்ஸ்டே வந்துட்டாங்க. என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லயே வந்துட்டு அவங்க திரும்ப போயிட்டாங்க. ரிமூவ் ஆயி போயிட்டாங்க. அதனால ஏத்தி விட்டேன். ஆ, வேணா பேசிருங்க. ஆனா பேசுறதுனா பேசிருங்க. பேசிரட்டுமா? இருங்க ராஜி ஒரு நிமிஷம். சரி ஓகே. ஆனா பேசுங்க. இல்ல பேசட்டும் அவங்க. அதுக்கு அடுத்து நான் பேசிக்கிறேன். ஓகே. சொல்லுங்க ராஜி. ஓகே, தேங்க்ஸ்ங்க. இப்போ விஜய் டிவில வந்து அக்ரிமெண்ட் போடுறாங்க இல்லையா? முதல்ல இருந்து இப்போ அக்ரிமெண்ட் அது எல்லா சேனல்லயும் எல்லா பிபிலயும் இருக்கிற அதே அக்ரிமெண்ட் தானே இருக்கும். சேம் அக்ரிமெண்ட் தானே இருக்கும். வேற எதுவும் தெரியலீங்களே. இருக்காதுல்ல? தெரியலையே. அப்படி நான் என்ன இருந்தா வேற அக்ரிமெண்ட் படிச்சா இல்ல பார்த்தேன். வேற இதுல போட்ட அதே தான் இதுலயும் போட்டிருக்காங்க. ஆனா இது மட்டும் ரெட் கார்டு குடுக்குறாங்க. அது எப்படி சரியாகும்னு சொல்லி அதை கேட்க முடியுமான்னு தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். பிறகு 2வது வந்து இவங்க விஜய் டிவிக்காரங்க ஒரு வக்ரம் முடிச்சவனுங்க. விஜய் டிவியும் விஜேஎஸும் முழு வக்ரத்திலேயே உருவானவங்க. அவங்க பிறந்ததுல இருந்தே அப்படிதான் இருப்பாங்க போல இருக்குது. அவங்க வந்து பார்வதிக்கு எந்த நல்லதும் ஒரு கடுகளவு கூட அவங்க செய்யணும்னு நினைக்கவே மாட்டாங்க. அந்த பொண்ணை கூட்டு வந்து திரும்ப அசிங்கப்படுத்துவானுங்க. இந்த கமருதீன் இருக்கானே அந்த ஆளு வந்து அவன் சொல்லக்கூடாது. அந்த ஆளு வந்து எப்பயுமே சந்தர்ப்பவாதி. ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு சொல்லி அங்க அந்த ஆளு தான் நடிச்சாரு. நடிச்சிட்டு அந்த பொண்ணை எங்கெங்கெல்லாம் பேசணுமோ வழிய பேச வேண்டியது சாட்டர்டே சண்டேல வச்சு செய்ய வேண்டியது அவன் கணக்குக்கு அந்த ஆள் செஞ்சு விட்டுறான்.
அந்த பொண்ணு அப்படிப்பட்ட ஒரு பையனை இந்த பொண்ணு எக்காரணத்தை கொண்டு நம்பக்கூடாது. சாதாரணமா எந்த பொண்ணும் நம்ப மாட்டா. இந்த பொண்ணு நம்பவே கூடாது. அவ்ளோ பேசிட்டு அந்த பையன் என்ன மூஞ்ச உடைப்பேன்றான். அத பத்தி கேட்கவே மாட்டேங்கிறானுங்க அவனுங்க. அந்த அசிங்கமா இருக்கா, அப்படி இப்படின்னு அவ்ளோ கேவலப்படுத்தி பேசுறான். உடனே பார்வத நானு ஓகே சொல்றேன். சேவ் பண்றேன்னோனே பக்கத்துல போய் இந்த பொண்ணு உட்கார்ந்தது தான் முதல் தப்பு. அத நம்மளால ஏத்துக்கவே முடியல. ஆனா பாருக்காக என்ன பண்றதுன்னு தெரியல. அத ஏத்துட்டு அத கடந்து வர்ற மாரி ஆயிடுச்சு. அதுல தான் அந்த பாருவோட பேரே கொஞ்சம் டேமேஜ் ஆனது. அத அதுக்கு காரணமும் இந்த கமருதீன் தான். அவன செய்றதெல்லாம் செய்ய விட்டு, அவன் என்னமோ ஒண்ணுமே தெரியாத பையனா, அவனுக்கு எத்தன வயசு? 25 வயசுக்கு மேல இருக்கும். அவனுக்கு எல்லா விஷயமும் தெரியும். எப்ப பார்த்தாலும் அவன் அந்த பார்வதிய ரொம்ப டேமேஜ் பண்றான். இப்பயும் அதத்தான் பண்ணுவான். கூட்டு வந்தா அவன தூக்கி தூக்கி வச்சு பேசுவாங்க. இந்த விஜேஎஸ் வக்ரம் பிடிச்ச விஜேஎஸ் இருக்காப்புல, அதால முழுக்க முழுக்க வக்ரம். ஆரம்பத்துல இருந்து அந்த பொண்ண அவ்ளோ இதா பேசுறான். அந்த பொண்ணுக்கு சப்போர்ட்டா ஒரு இடத்துல கூட பேசினது கிடையாது. ஃபினாலேக்கு வந்தாலுமே லாஸ்ட் டைம் ஜாக்குக்கு நடந்த அதே இது நடக்கும். ஜாக் என்னமோ 4 வார்த்தை தான் ஜாக்க பத்தி பேசியிருப்பாப்ல. பேசிட்டு வேற ஏதோ ஒரு பொண்ணு கொஞ்சம் கூட தகுதியே இருக்காது. அந்த பொண்ணு கூட சேர்ந்து நீங்களும் ஜாக் மாதிரிதான் சொல்லிட்டு சேர்த்து விட்டுருப்பாப்ல. அது எவ்ளோ பெரிய அந்த பொண்ணு எவ்ளோ விளையாண்டு வெளிய வந்துச்சு. அத போய் ஒண்ணுமே இல்லாம யாருன்னு எனக்கு ஞாபகம் இல்ல. அந்த பொண்ணுக்கு சரிசமம்னு சொல்லி ஆக்கி வச்சிருப்பாரு. அதே மாரி இங்க கொண்டு வந்திருப்பாரு. அதே மாரி தான் இப்பயும் கொண்டு வருவாப்புல அந்த வக்ரம் விஜேஎஸ். அடுத்து என்ன பண்ணுவாரு, அரோரா முந்தானைய பிடிச்சுக்கிட்டேமு அந்த அந்த பொண்ணு முகத்துல சிரிப்பு வருதா, அப்ப ஜாக்க அடிப்போம். ஜாக்குன்னு சொல்றேன். பார்வதிய அடிப்போம். "என்னம்மா நீ சிரிக்கிறியா? கொஞ்சம் முகம் கோணிருச்சுன்னா உடனே பார்வதிய பிடிச்சு அடிக்கணும்னு சொல்லி தான் அடிப்பான் அந்த ஆளு. அதனால பார்வதி தயவு செய்து போகாம இருக்கிறது தான் பார்வதிக்கு மரியாதை. சொல்லுவாங்கல்ல, மதியாதார் வாசல் மிதியாதேன்னு சொல்றத நம்ம மனசுல வச்சுக்கணும். அது போகக்கூடாது. அதனால என்ன லாபம் வந்துரும்? ஒண்ணுமே வராது. பார்வதிக்கு பேரு தான் கெட்டு போகும். திரும்ப திரும்ப கெட்டு போறது நல்லதுக்கு கிடையாது. இப்பதான் பார்வதிக்கு பாசிட்டிவா வந்துட்டு இருக்குது. அதையும் இவங்க மாத்துவானுங்க. உனக்கு பாசிட்டிவாவா வருது? இரு உன்னை வச்சு செய்றேன். உன்னை எப்படியெல்லாம் இது பண்றேன்னு பாருன்னு சொல்லி அத டேமேஜ் பண்றதுக்கு தான் கூப்பிடுவாங்க. இன்னொன்னு இவங்களுக்கு டிஆர்பி வேணும். டிஆர்பி பிச்சை எடுக்கிறதுக்கு பார்வதிய யூஸ் பண்ணலாம்னு நெனச்சா, அது எப்படி யூஸ் பண்ணுவானுங்க? பார்வதிய திட்டினா தான் டிஆர்பி இன்னும் டபுளா போகும் அப்படின்னு செய்வானுங்க. இவனுங்க அதத்தானே செஞ்சுக்கிட்டே இருக்கானுங்க. அதனால பார்வதி போகாம தான் இருக்கணும். அடுத்து நான் ரொம்ப எழுதி வச்சிருந்தேன். மறந்து போச்சு. அ ஒண்ணும் இல்ல. இதுவே போதுமானதுதான். நல்லா பேசுனீங்க. தெளிவான கருத்துக்கள ரொம்ப நன்றிகள் ராஜி. ரொம்ப ரொம்ப நன்றி. நானு அடுத்து அனானிமஸ்ல போயிடுறேன். ஏன்னா தூங்கிருவேன் அப்படியே கேட்டுட்டு. 3 மணி வரைக்கும் அப்படியே கண்ணெல்லாம் எரியுது. இருந்தாலும் பேசிட்டு தான் போகணும்னு சொல்லிட்டு இவ்ளோ நேரம் வெயிட் பண்ணேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சரி, தான். சரி, சரி. ரொம்ப, கொஞ்சம் ரொம்ப ஒரு நன்றி நாளைக்கு ராஜி. பகல்ல தேங்க் யூ. போட்டுருங்க. ஒரு நாளைக்கு பகல்ல போடுங்க. நான் ஏன்டா முழுக்க காலையில 6 மணிக்கு 7 மணிக்கு தான் ஸ்பேஸையே எண்ட் பண்ண விடுறீங்க. அப்ப பகல்ல நான் தூங்காம ஏன்டா என் கண்ணு எரியாதாடா? ஒரு ஒரு நியாயமாவாடா? ஈவினிங் போல போடுங்கப்பா. எனக்கு கண்ணு அப்படியே எங்க வீட்ல என்னம்மா ஸ்பேஸுக்காக அப்படியே உட்காந்துருப்ப அப்படின்னாங்க. நான் உட்காந்துட்டு தான் இருப்பேன். எப்ப கிடைக்குதோ பேசிட்டு தான் வந்து தூங்குவேன். நீ விடிய விடிய உட்காந்துருக்க பிறகு தூங்குனாங்க. முடியவே முடியாது. இன்னைக்கு தான் நான் 2 நாளா முடியாம இருந்தேன். 2 நாள் முழிச்சுட்டே இருந்தேன். 3ஆவது நாள் எனக்கு முடியாம போயிருது. அதனாலயே சரி, இல்ல சரி, சரி. 2 நாள் நான் முழிச்சுட்டு தூங்கிட்டேன். இன்னைக்கு நான் பேசணும். இல்லைன்னா ம். முடியாது. ஏன்னா நேத்து 2 நாளா என்னால பேச முடியல. பார்க்கவும் முடியல. தூங்கிட்டேன். இன்னைக்கு விட்டா பேச ம். முடியாது. அதனால ஒரு நாளைக்காவது ஈவினிங் போட்டுருங்க. இந்த விஜேஎஸ் வக்ரம் பிடிச்ச விஜேஎஸ்ஸையும், வக்ரம் பிடிச்ச விஜய் டிவியையும் நல்லா மனசார திட்டி விட்டுறணும். அதனால சரி, சரி. சரிங்களா? ரொம்ப ரொம்ப ம். தேங்க்ஸ்டா. நன்றி, நன்றி. ஆ. நன்றி, நன்றி ராஜி. போய் தூங்குங்க. ஓகே. தேங்க் யூ, தேங்க் யூ சோ மச். பேசுங்க அண்ணா. அண்ணா. ஹாய் ஹாய் டாம். சாரி. ஹாய், ஹாய். ஆக்சுவலா சொல்லுங்க, சொல்லுங்க எனக்கு அண்ணா. அப்படியே டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கு. ஆல்ரெடி நம்ம வீட்ல ம்ஹ்ம். பேசினதுதான். ஸோ ம்ஹ்ம். இங்க நிறைய பேர் ரிவோக்ரேட் கார்டு அது இதுன்னு நிறைய ட்ரெண்ட் பண்ணி நிறைய கொஷின்ஸ் வை கமருதீன் மட்டும் ஏன் கூப்பிட்டுருக்காங்க, வை நாட் பாரு அப்படின்ற மாதிரி நிறைய கொஷின்ஸ் இருந்துச்சு பீப்புள்ஸ்க்கு. ஸோ அதுக்காக ட்ரெண்டிங்ஸ்லாம் நிறைய போச்சு. ஸோ அட்லீஸ்ட் இது சேனலுக்கு ரீச் ஆகி ஏதோ ஒரு வகையில ரீச் ஆகி இப்ப பாருவ கூப்பிட்டுருக்காங்க. பாரு அண்ட் கமரு 2 பேரையும் கூப்பிட்டுருக்காங்க. இது நான் நினைக்கிறேன் இதுவே ஒரு சேனலோட பெரிய ஃபெயிலியர் தான். இப்ப பாருவ கொண்டு எப்படி ஃபினாலேல நிப்பாட்டுவாங்க? அங்கவே கொஸ்டின் வந்துரும். பாருவ எப்படி அது அவங்க ஃபெயிலியர அவங்களே அக்செப்ட் பண்ற மாதிரி ஆயிரும். எப்படின்னா, ஆ
எப்படி சொல்றது? என்னன்னு சொல்லி வந்து இப்ப அவங்க ரெட் கார்டு குடுத்ததே தப்புன்ற மாதிரி ஆயிடும். அதுவே அவங்க வந்து பீப்பிள்க்கு வந்து ஜஸ்டிஃபிகேஷன் குடுத்த மாதிரி ஒரு இது ரிவோக் ரெட் கார்டுன்றது பார்த்தீங்க அப்படின்னா, ரெட் கார்ட வந்து வாங்கிட்டு அவங்க திரும்ப வந்து உள்ள அனுப்புறது தான் ரிவோக் ரெட் கார்டோட பேசிக் லாஜிக்கே. இப்போ வேற இந்த தெலுங்குலலாம் நடந்தப்போ, அங்க டைம் இருந்துச்சு. அவங்க வந்து திரும்பி வந்த இதுலயுமே, ஹிந்தி இதுலயுமே, பிபிலயுமே டைம் இருந்துச்சு. ஆனா இது வந்து கடைசி ஃபினாலே வீக். ஸோ ரிவோக் ரெட் கார்டு அப்படின்னு பார்த்தா, எனக்கு அது எவ்வளோ பாசிபிலிட்டீஸ் இருக்கும் அப்படின்றது நானே லாஜிக்கா யோசிச்சு பார்த்தாலும் அங்க கிடையாது. ஸோ ஃபினாலேல கூப்பிட்டாங்க அப்படின்றது நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, அவங்க ரெட் கார்டு குடுத்ததே தப்புன்றத அ அக்செப்ட் பண்ணி தான் இவங்க 2 பேரையும் கால் ஃபார் பண்றாங்க அப்படின்றத தான் நான் பார்க்குறேன். இன்னொன்னு வந்து அவங்க சைட்ல இருந்து டிஆர்பிக்குன்னு வச்சுக்கிட்டாலுமே, இந்த சைடு வந்து நான் பாரு சைட்ல இருந்து நான் யோசிக்கிறதே வந்து என்ன அப்படின்னா, பீப்பிள்க்கு கொண்டு போய் என்ன சேர்க்குறாங்க? அப்போ ரெட் கார்டு குடுத்தது தப்பு. சாண்டா நாடகம் ஆடுனது உண்ம. அப்படின்றதே இவங்க வந்து கிளியர் கட்டா சொல்ற மாதிரி இருக்கும். அதுதான் நான் என் சைட்ல இருந்து பார்க்குறேன். இந்த சைட்ல டிஆர்பி இன்னொரு சைட்ல இருந்தாலும், இத வந்து பாரு வந்து வைஸா வந்து சூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றது தான் என்னோட இது. ஸ்மார்ட்டர் வேவா பை டிமாண்டிங் சம்திங். நீ என்னைய வந்து இவ்ளோ நெகட்டிவிட்டியா காமிச்சிருக்க. நான் உன்னை எப்படி வந்து நம்பி நான் ஃபினாலே வருது அப்படின்னு டிமாண்ட் பண்ணி பாசிட்டிவிட்டி எனக்கு இருக்கும் அப்படின்றதெல்லாம் சேனல் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு அவங்க ஃபினாலேக்கு வர்றது தான் வைசர் எனக்கு வைசரா இருக்கும் அப்படின்றது என்னோட தாட். ஓகே. நீங்க சொல்றீங்க, சேனல் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு அவங்க வரணும்னு சொல்றீங்க. யா. அவங்க கூப்பிடுறதே வந்து அது ஒரு இதா பிரேக் ஆயிடும் அப்படின்னு சொல்றீங்க. அந்த பாயிண்ட் நான் ஒத்துக்கிறேன். கூப்பிடும் பொழுதே பிரேக் ஆகும் அப்படின்னா, இந்த ஒரு 10 நாள் அந்த பொண்ணுக்கு போச்சு. இந்த 10 நாள் இல்ல. அந்த இங்க பொண்ணுக்கு வெயிட், வந்து வெயிட், இந்த வெயிட். இந்த இதுல வந்து முடிச்சிடுறேன். ட்ரெண்டிங்ன்னு ஒரு இது போயிருக்கு. சோ போய் சேனல்ல போய் ரீச் பண்ணிருக்கு. நெறைய பப்ளிக் வைடரா போயிட்டு ரீச் ஆயிருக்கு. இப்ப நீங்க பார்த்தீங்க டிஆர்பி வந்து ஒன்லி வித் பாரு ஒண்ணும் கிடையாது. கம்ருதீன வச்சும் இருக்கு. இப்ப பாரு வந்தாலும் வராட்டியும் நாங்க கூப்பிட்டோம் வரலன்ற மாதிரி கூட அவங்க வந்து ஜஸ்டிஃபிகேஷன் குடுத்துருவாங்கன்னே வைங்க. ஆனா இங்க வந்து பாருவ மட்டும் வச்சு இந்த டிஆர்பி கிடையாது. சரிங்களா? அந்த சைடும் நீங்க யோசிக்கணும். அப்புறம் இன்னொன்னு என்ன அப்படின்னா, அ அவங்க இந்த பாரு வருவாளான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியே நெறைய பேர் பார்ப்பாங்க. ஜெனரல் ஆடியன்ஸ். சரிங்களா? சோ இவ வந்து இவளுக்காக இல்லாம, இந்த ஆடியன்ஸ் இவளுக்காக நெறைய பேர் ட்ரெண்ட் பண்ணாங்க. இவளுக்காக நெறைய பேர் பேசியிருக்காங்க. சோ அவங்களுக்காக வரணும். வித் த டிமாண்ட் அவங்க சேனலோட டிமாண்ட் பண்ணி வரணும். அப்படின்றது தான் என்னோட இது. என்னோட என்னோட ஆசை. அதுதான் வைஸர் டெசிஷனா இருக்கணும். ஏன்னா, அவளோட ரெஸ்பெக்ட் அவ போனப்ப அங்க டான்ஸ் பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க. அந்த இடத்துக்கு ரெட் கார்டு குடுத்து அனுப்புனவங்களே கூப்பிடுறாங்க. அப்படின்றபோது, இவளுக்கு அங்க வந்து அதே இடத்துல தான் அந்த மரியாதை திரும்ப வந்து கிடைக்கிறதுக்கான நெறைய இது இருக்கு. இன்னும் நெறைய பேர் இத பத்தியே வந்து நெறைய நியூஸ் சேனல்ஸ்ல இத பத்தி அவ பேசலாம். இப்ப இத இப்படியே விட்டுட்டான்னா, இத பத்தி எங்கேயுமே போய் பேச முடியாது. இன்னும் நெறைய நியூஸ் சேனல்ஸ்ல நெறைய இன்டர்வியூவர்ஸ் கூப்ட்டு, இவ வந்து இன்னும் இன்னும் போல்டா வெளில வந்து பேசலாம். அது ஒண்ணு இருக்கு. சேலரி கிளாஸ்ல அது அவளுக்கு இன்னும் ஈஸியா அத போய் அவ ரொம்ப போராடி தான் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நெறைய பாசிட்டிவ் வந்து பாத்தீங்கன்னா, அவ வரதுல இருக்கும்னு நான் நம்புறேன். ம். ஓகே. அதான் எனக்கு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன். என்னோட சைடு வந்து டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன். யா, இந்த மாதிரி டிமாண்ட் நீங்க பண்ணி சொல்றத நான் அக்செப்ட் பண்றேன். ஒரு ஒரு விதத்துல நான் அக்செப்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் நான் அக்செப்ட் பண்றேன். ஆனா, அடுத்த லைனே வந்து அது வந்து அப்படியே ஹிப்போக்ரிட்டா இருக்கு. ஏன் அப்படின்னா, அப்ப அதுவே பொய்யாயிடும் அப்படின்னா, அது பொய்யாயிடும்ன்றத ஆடியன்ஸ் எல்லாருமே ஜெனரல் ஆடியன்ஸ் அத புரிஞ்சுக்கணுமே. எல்லாருமே புரிஞ்சுப்பாங்கன்னா, புரிஞ்சுக்க மாட்டாங்க. நம்ம 24/7 பேசியிருக்கோம். நமக்கு எல்லா விஷயங்களும் தெரியும். பார்வதி பண்ண நல்லது எல்லாமே தெரியும். தேர் வில் பி எ சரி செட் ஆஃப் இப்போ ஆடியன்ஸ் முடிச்சிடுறேன். நான் முடிச்சிடுறேன் இருங்க. ம். ஓகே, ஓகே. ஓகே. ஒரு நிமிஷங்க. பிலுவின் நீங்க பேசுறதுன்னா பேசுங்களேன். இப்போ இப்போ வந்து நெகட்டிவ் இந்த சைட்ல வரலன்னா கூட நீங்க வந்து யோசிச்சு பாருங்க. இப்ப பாரு வரல. என்ன நடக்கும்? யோசிச்சு பாருங்க. அவ்வளதான். இப்ப வந்து இட்ஸ் பிட்வீன் சேனல் அண்ட் பாரு. எதுவுமே நடக்காது. இதே இப்ப வந்து பிபியோட ட்ரெண்ட் ஆனது எல்லாமே ஏன் அப்டின்னா, லைவ்ல போயிட்டு இருக்கு. பாரு இல்லாதத பீப்பிள் ஃபீல் பண்றாங்க. சோ அதனால பாரு மேல அக்கறை ஸ்டில் ஆன் லைவ். இது பிபி முடிஞ்ச ஒரு 1 ஆர் 2 வீக்ஸ்க்கு அப்புறம்
இவ போய் தனித்தனியா வந்து இவளோட ஆடியன்ஸ்க்கு மட்டும் தான் சொல்ல முடியும். இல்லன்னா இவ நியூஸ்லயே வந்து இவங்க பண்ணது தப்புன்னு ஏதாவது ஒண்ணு பண்ண முடியுமா? எதுவுமே பண்ண முடியாது. அவளோட நார்மலான லைஃப அவ லீட் பண்ணிட்டு போயிருவா. எல்லாரும் அவங்கவங்க நார்மலான லைஃப லீட் பண்ணிட்டு போயிருவாங்க. சரிங்களா? ஆனா இப்ப வரலன்னா இதுதான் நடக்கும். ஆனா வந்தா பாசிட்டிவ் நோட்ஸ்ல பாருங்க. வித் த டிமாண்ட் தான் வர சொல்றேன் நானு. ஏன் அப்டின்னா, அவளுக்குரிய இது வந்து அந்த இடத்துல தான். அவளோட இது மரியாதை போனது அந்த இடத்துல தான். அங்க தான் வந்து எல்லாரும் செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அதே இடத்துக்கு மானங்கெட்ட விஜய் டிவி கூப்பிடுது. அப்போ இங்க யாரு பிக்கஸ்ட் ஃபெயிலியர் இங்க? அது விஜய் வரைக்கும் நான் டிவி அக்செப்ட் பிக்கஸ்ட் பண்றேன். ஃபெயிலியர். அது எனக்கு வரைக்கும் நான் எனக்கு அக்செப்ட் என் பண்றேன். எ ஆனா, அதுக்கப்புறம் அவங்க ஒரு எ நரேட்டிவ் செட் பண்ணுவாங்க. அங்க நடக்கிறது அது ஒண்ணாவா இந்த ஒண்ணு இல்ல, இல்ல. டிமாண்ட் தான் நான் சொல்றேன். இருங்கண்ணா. அங்க நடக்கிறது ம். ஒண்ணா இருக்கும். பார்வதிக்கு ப்ராமிஸ் பண்றது ஒண்ணா இருக்கும். வாட் இஃப் அத எல்லாத்தையும் கட் பண்ணி எதை காட்டணுமோ அத மட்டும் காட்டிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? கரெக்ட் தானே? அந்த தெரியல. அதான் பாசிபிலிட்டீஸ் வித் இருக்குல்ல. இப்ப பாருக்கு என்ன இருக்கும்? நம்ம ஒரு டிமாண்ட் வச்சோம்ப்பா. அந்த டிமாண்ட் எல்லாம் இவனுங்க நடத்திட்டானுங்க அப்படின்னு இருக்கும். கரெக்ட்டா? ஆனா, சரி. அது சேனல்ல டெலிகாஸ்ட் பண்ணும்போது அந்த டிமாண்ட் மாதிரியே தான் டெலிகாஸ்ட் ஆகும்னு என்ன அஷ்யூரன்ஸ் இருக்கு நமக்கு? அது வந்து எனக்கு தெரியல. அதத்தான் ஆனா நோ இங்க வந்து இந்த கூப்ட்டு 90 வந்து டேஸ் இந்த 90 டேஸ்மே பார்வதிக்கு அதத்தான் பண்ணிருக்காங்கன்னு நான் சொல்றேன். இல்ல டாம். இப்ப டாம் எனக்கு இன்னொரு கூப்ட்டாலே கேள்வி இருக்கு. ஒரே கூப் நிமிஷம் அண்ணா. ம். மகத்துக்கு ரெட் கார்டு குடுத்தாங்க ரைட்? ஓகே. இல்ல குடுத்தாங்க தானே சீசன் ஆமாமாமாமா. 2. ஆமாமா. குடுத்தாங்க. சொல்லுங்க. அவரு ஃபினாலே வந்திருந்தாரு ரைட்? ஓகே. அப்போ அவங்க ரெட் கார்டு நீங்க நீங்க என்ன சொன்னீங்கன்னா, அவங்க ஃபினாலே வந்தாலே வந்து சம்திங் ரெட் அவங்க மேல கார்டு தப்பு இல்லல்ல அப்படின்லாம் ப்ரூவ் ஆயிடும் அப்படின்னு சொல்றீங்கல்ல. இட்ஸ் நாட் லைக் தட்ன்னு தான் எனக்கு தோணுது. அவங்க ரிவோக் பண்ணி அந்த ரெட் கார்ட வாங்குற பட்சத்துல தான் இவங்களோட நேம் கரெக்ட் ஆகும். அதெல்லாம் நடக்காதுங்க. இல்ல ஏன்னா அது இப்ப டிவி வரலனாலுமே என்ன ஆகும்னு நான் கேக்குறேன். ஏங்க வரலன்னா அதே நேம்ல தான் இருக்க போகுது. ஒண்ணும் புதுசா ஒண்ணும் நடக்க போறது இல்லையே. அதே நரேட்டிவ் அததான் தான், நானும் அதே சொல்றேன். செட்டு தான். ஆ அது ஒண்ணும் சேஞ்ச் ஆக போறதே இல்லையே. அப்படியே இருந்துகிட்டோம்னு தான் நான் நினைக்கிறேன். அது இருக்கட்டும். இப்போ அட்லீஸ்ட் மக்கள் கிட்ட ஒரு சேஞ்சஸ் இருக்குல்ல. இல்ல இங்க உங்களுக்கு வந்து புரியுதுல்ல என்ன பீப்பிள் இதுன்னு. வாண்டட் பார்வதி அப்படின்றது ஒண்ணு இருக்குல்ல. அத வந்து அவ சாட்டிஸ்ஃபை பண்ண மாதிரி இருக்கும். இன்னும் நெறைய நெறைய இடத்துல வந்து போய் அவ இன்டர்வியூஸ் குடுக்கலாம். இன்னும் தைரியமா போய் குடுக்கலாம். இன்னும் இப்ப வந்து ஃபேஸ் ஆஃபே பண்ண முடியாம இருக்கா. அவ வந்து அவ்ளோ இதா இருக்கால. இன்னும் தைரியமா போய் இப்ப எப்படி நந்தினி பண்றாளோ அத விட ஜாஸ்தியா பண்ணலாம். அந்த மாரி பண்ணணும்னு அவசியம் இல்ல. பட் ஸ்டில் நீங்க ஜஸ்ட் அவங்க பண்ணலாம். ஷோக்கு வந்தாலே இல்ல நீங்க ஜஸ்ட் ஷோக்கு வந்தாலே இதெல்லாம் நடக்கும்னு நினைக்கிறீங்களா நீங்க? அவங்க ஜஸ்ட் அட்டெண்ட் பண்ணாலே ஃபினாலே அட்டெண்ட் பண்ணாலே போதும்னு வித் த நினைக்கிறீங்களான்னு டிமாண்ட் நான் நான் வர கேக்குறேன். சொல்றேன். வித் த டிமாண்ட் வர சொல்றேன். இல்லங்க வாட் இஸ் பாருங்க. பாசிட்டிவ் என்ன ரெட் டிமாண்ட்? கார்ட் ஆனா ரெட் கார்ட் ம். குடுத்துட்டாவே தே வில் நாட் இப்ப பி ஏபிள் வந்து டு கிவ் இன்டர்வியூ. இப்ப இருங்க. வந்து ஆஸ் பெர் யாரோட தெம் ரெஃபரன்ஸ் மூலியமா மகாத்த கூப்பிடுங்க அப்படின்னு போல. இப்போ பீப்பிள் ட்ரெண்டிங்னால இவங்களுக்கு ஒரு ஒயிட் வாஷ் தேவைப்படுது. எவிக் விஜிஎஸ்ன்ற இது வந்து அவங்களுக்கு ஒயிட் வாஷ் தேவைப்படுது. சோ பீப்பிளுக்கு இங்க வந்து பார்வதிய தப்பா காட்ட மாட்டாங்கன்றதுதான் என்னோட என்னோட அபிப்பிராயம். புரியுதுங்களா? இங்க வந்து இப்ப எவிக் விஜிஎஸ்ன்னு ட்ரெண்ட் போகுது. சரிங்களா? ரிவோக் ரெட் கார்டுன்னு ட்ரெண்ட் போகுது. இந்த இந்த சூழ்நிலையில அதுக்காக தான் கூப்பிடுறாங்கன்னே வைங்க. இப்ப இந்த சூழ்நிலையில எப்படி பார்வதியை கூப்பிட்டு வந்து நெகட்டிவா காட்டுவாங்க? அத இன்னும் அசிங்கப்படுத்தணும்னா, இதுக்கு மேலயும் அவங்களுக்கு தான் அசிங்கமாகும். நீங்க அப்படி நினைக்கிறீங்க. ஸ்டேஜ்க்கு கூப்ட்டு ம், ம். விஜேஎஸ் நல்லா பேசுவாரா? நக்கலா பேசுவாருன்னு நினைக்கிறீங்களா? விஜேஎஸ் பார்வதி கிட்ட எந்த ஒரு அணுகுமுறை வச்சிருக்காரு? சிரிச்சாரு, நக்கலா பேசினாரு. விஜேஎஸ் தான் இருங்க, இருங்க. வந்து சிரிச்சாரு, நக்கலா பேசினாரு. ஃபைனல் டே 91 அப்ப அசிங்கப்படுத்தி, கேவலப்படுத்தி அனுப்பிச்சு விட்டாரு. அதற்கடுத்து எங்கெங்கெல்லாம் டைம் கிடைக்குதோ இந்த 10 நாள்ல அவரு 2 நாள் வந்திருக்காரு. அந்த 2 நாள்லயும் பார்வதியுடைய பெயரை எடுக்காமயோ, பார்வதி அது வேற மேட்டர் அப்படின்னு சொல்லி அவங்கள செட்டில் பண்ணியோ, பார்வதிக்காக பேசப்பட்ட வியானாவையோ, பார்வதிக்காக பேசப்பட்ட பிரவீன் ராஜையோ, எல்லாத்தோட வாயையும் அடைச்சு, எல்லாத்தையும் புட் டவுன் பண்ணி, அவங்களுக்காக ஒரு குறும்படமே சண்டேவோட எபிசோட்ல போட்டு காட்டுனாரு. கரெக்ட்டா? இத எல்லாமே அது வந்து பண்ணியிருக்காரா? இருங்க, இருங்க முடிச்சேன். அதெல்லாம் பிஃபோர் அதெல்லாம் பிஃபோர் சரிங்களா? அதுக்கப்புறம் தான் எவிக் இன்னைக்கு விஜேஎஸ், ரிவோக் ரெட் புதன்கிழமை. கார்டு எல்லாம் இன்னைக்கு புதன்கிழமை. அதுக்கப்புறம் தான் வந்து நடந்தது ரீச் ஆயிருக்கு. ஞாயித்துக்கிழமை. ஆமா. அந்த வீக் தான் அவங்க நினைச்சது அப்படியே டவுன்ஃபால் ஆயிடுச்சுன்றது தெரிஞ்சதே மண்டே தான். சரிங்களா? அப்படின்றபோது வெட்னஸ்டே வந்து அவங்க கூப்ட்டுருக்காங்க. சரிங்களா? அப்படின்றபோது இந்த இடத்துல அவங்க திரும்ப பார்வதிய அடிச்சாங்க அப்படின்னா, அவங்களுக்கு தான் நெகட்டிவ்.
இப்படி கூப்பிட்டு அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படின்றது அவங்களுக்கு தான் நெகட்டிவ். இவளுக்கு நெகட்டிவே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு கூப்பிட்டு எதுவும் அசிங்கப்படுத்த மாட்டாங்க. பட் இந்த ஷார்ட்ஸ் அவங்க வைக்கிறாங்கல்ல, அவங்களோட ரியாக்ஷன் என்னன்னு சொல்லிட்டு வர ஷார்ட்ஸ் அந்த எடிட்டிங்ல அது நமக்கே அப்படி ஃபீல் ஆகும்னு எனக்கு தோணுது. அவங்க அசிங்கப்படுத்துவாங்கன்னு எனக்கும் தோணல. கண்டிப்பா ம். பார்வதியை கூப்பிட்டு ஏன்னா கூப்பிட அசிங்கப்படுத்தி சொல்றதே வந்து இப்ப விஜேஎஸ்னே வச்சுக்கோங்க. 2 பேரையும் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்றதே விஜேஎஸ்னே வச்சுக்கோங்க. அப்படின்றபோது விஜேஎஸ் இங்க கிண்டல் பண்றாரு. ஏன்னா அவர் ஒயிட் வாஷ் பண்றதுக்காகவே கூப்பிடுறாரு. எல்லாமே சேனல் சைடே போடுங்க. ஒயிட் வாஷ் பண்றதுக்கு கூப்பிடுறாங்க, டிஆர்பிக்காக கூப்பிடுறாங்க அப்படின்னே வைங்க. அப்படின்றபோது இங்க பார்வதி அடிச்சாலே அவங்களுக்கு ஒயிட் வாஷ் ஆகாதே. புரியுதுங்களா? திரும்ப ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு அடிக்கிறாங்க. இவங்கெல்லாம் என்ன மனுஷங்கன்னு தானே கேட்பாங்க. வேலிட் பாயிண்ட். இந்த மாதிரி யோசிச்சு பாருங்க. சோ இந்த மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் பார்த்தா நல்லா இருக்கும். ஏன் அப்படின்னா பட் ஜஸ்ட் வராதது கூப்பிடுறதுனால ஜஸ்ட் ஒரே ஒரு விஷயம் தான், எனக்கு ஜஸ்ட் கூப்பிட்டு சும்மா இது பண்றதெல்லாம் கிடையாது. ஒண்ணு ரிவோக் ரெட் கார்டு அவர் வாயால அது ரிவோக் வாங்கணும். ரெட் கார்டு எப்படி பேசிக்காவே லாஜிக் ஆகும். ரிவோக் ரெட் கார்டுனாலே உள்ள விடணும், அப்ப ஓட்டிங் பண்ணணும். கரெக்டா? அங்க கரெக்டுங்க. வந்து அப்போ இங்க அப்போ என்ன டைமே அப்ப என்ன இல்லையே. அப்போ அப்போ நான் என்ன சொல்றேன்னா, தேவையே இல்லைன்றேன். நான் எதுக்கு பாரு உள்ள போகணும்னு நான் நினைக்கிறப்போ இப்போ உங்களை நான் அசிங்கப்படுத்தி இப்போ அனுப்பிச்சிட்டீங்க. எனக்கு புரியுது, கிளாஸ்ல நீங்க வந்து ஜஸ்ட் அங்க போனீங்கன்னா அதெல்லாம் இப்ப கரெக்ட்டுங்க. எனக்கு எல்லாமே புரியுதுங்க. நீங்க சொல்றது எல்லாமே எனக்கு புரியுது. அவங்க ம், பேசலாம், அவங்க சேலரி, அந்த கிளாஸ் எல்லாமே ஓகே. ம். பட் ஒரு இவ்ளோ நாள் இவ்ளோ பண்ணாங்கல்ல, அதுக்கு என்ன சும்மா அங்க போய் நின்னுட்டு 10ஓட 11ஆ ஆமா, நின்னுட்டு அவங்களே ஒயிட் வரணும்னு வாஷ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? நினைக்கிறாங்கல்ல. அதுவே ஒரு பெரிய ஒயிட் சக்சஸ் வாஷ் தான். நீங்க ஒயிட் வாஷ் என்னங்க ஒயிட் வாஷ் பண்ண போறாங்க? நீங்க செம்மையா விளையாடுனீங்க. நீங்க தான் ஷோ ரன்னர். உங்களுக்கு அப்படிலாம் ஒரு அழகான பண்ணுவாங்க. ஒரு ஏவி நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணலைங்க. ஆனா ஒரு ஒரு ஏவி அழகான குடுத்து ஒரு ஒரு ஏவி ப்ராப்பர் சென்ட் ஆஃப் வேணும்ன்றேன் நானு. இதுதான் வந்து மக்களோட இதுவா எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இருந்துச்சு. இதுதான் போய் ரீச்சும் ஆயிருக்கு. அதனால தான் எவிக் விஜேஎஸ்ன்னு வந்திருக்கு. இதெல்லாம் வந்து இதுதான் போய் ரீச் ஆயிருக்கு. சரிங்களா? ரிவோக் ரெட் கார்டு ரீச் ஆயிருக்கு. ஏன்? ஏன்னா அவளுக்கு ப்ராப்பர் சென்ட் ஆஃப் இல்ல, கிடைக்கல. அதுதான் நம்மள வந்து இங்க பேசவும் வைக்குது. சரிங்களா? அந்த ப்ராப்பர் சென்ட் ஆஃப் கிடைச்சாலே அவங்க ரெட் கார்டு குடுத்ததே திரும்ப எடுத்த மாதிரி தான் என்ன பொறுத்த வரைக்கும். ஏன்னா இங்க ரிவோக் ரெட் கார்டுக்கு இங்க வேலையே இல்லாம போயிடுச்சு. ஏன்னா ரிவோக் ரெட் கார்டு பண்ணி அவங்க திரும்ப கொண்டு வந்து வோட்டிங்ல இன்னும் ஒரு 1 வீக் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. அந்த நோ இடத்துல நோ ஆப்ஷனே கிடையாது. பண்ண வேண்டாம், பண்ண வேண்டாம். பட் ம், நத்திங் இஸ் லேட்டர் அப்படின்றத ஒண்ணு சொல்லி உங்களுடைய ரெட் கார்டை ம். ரிவோக் பண்றோம் பேஸ்ட் ஆன் த அப்ப அங்க ரெட் லவ் கார்டு அண்ட் சப்போர்ட். வோட்டிங் இருக்கட்டும்ங்கிறேன். வோட்டிங் வந்து நோ இருக்கட்டும். இப்ப ஒருத்தவங்களால ஸ்டேஜுக்கு கூப்பிட முடியுது, ஃபினாலே வீக் ஒருத்தவங்கள இன்வைட் பண்ண முடியுது. அதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும் பொழுது ஏன் ரெட் கார்டை ரிவோக் பண்ண முடியாது? இங்க சிம்பிள் வந்து கொஸ்டின் தானே. வெதண்டாவாதமா பேசுறது வேஸ்ட் நோ டவுன். நோ ப்ராப்பர் வெதண்டாவாதமே சொல்யூஷன் நோ. ப்ராப்பர் நானுமே தெளிவா தான் சொல்யூஷன் கேக்குறேன். ரெண்டு சைடுலயுமே ப்ராப்பர் சொல்யூஷன் வேணும். என்ன என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு? இப்ப வந்து சேனலால என்ன பண்ண முடியும்? ரிவோக் ம், ரெக்கார்ட் பண்ண முடியாது. நானா வாய்ப்பு கிடையாது. நானா அவங்கள கொண்டு வந்து வோட்டிங் லிஸ்ட்ல வைக்க முடியாது. அப்படி வச்சாங்கன்னா அவங்களுக்கு நிறைய ஆடிட்டிங் ப்ராப்ளம்ஸும் வருங்க. சரிங்களா? சோ வோட்டிங் லிஸ்ட்லயும் நாங்க வைக்க முடியாது. ஹோஸ்டிங் லிஸ்டே பண்ண சொல்லிருந்தாங்க. உங்க ரேஸ்குள்ளேயே நாங்க கொண்டு வரவே சொல்லலையே நாங்க அவங்கள. ம். ஏன்னா நீங்க அவங்க அவங்க டைட்டில் வின்னர் கொடுக்க கேம்குள்ளேயே தேவையில்ல, இல்ல. ஓட்டிங்குள்ள கொண்டு வர கேம்குள்ளேயே தேவையில்ல. நீங்க இல்ல அவங்க. சொல்லலைங்க. ரெட் அங்க வந்து கார்டை ரிவோக் ஆடிட்டிங்கே பண்ணலாமே. போகுங்க. விதண்டாவாதமாவே இங்க ஏங்க பேசல. அது நோ நாங்க நோ கேட்கவே இல்லைங்க. இப்ப நீங்க சொன்னீங்க எவிக் விஜேஎஸ்னால தான் இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்றீங்க. அப்ப நாங்க என்னவோ அவங்க ஓட்டிங்குள்ள கொண்டு வந்து அவங்க நிறுத்தணும் அப்படின்னு நினைக்கவே இல்லையே நாங்க. இல்ல நீங்க நினைக்கிறீங்கன்னு சொல்லல. இப்ப இங்க ஆடிட்டிங் எல்லாம் போகுங்க. சரிங்களா? இப்ப இங்க ரிவோக் ரெட் கார்டுன்னு கொண்டு வந்தீங்க அப்படின்னா, அவங்க உள்ள போகணும். அவங்க ப்ளே பண்ணணும். அவங்க வோட்டிங்ல வரணும். சரிங்களா? அப்படியே லைக் தட்லாம் கிடையாதுங்க. ஒரு இந்த இதுவுமே அவங்களோட இதுவுமே அஃபிஷியல் வோட்டுமே கொண்டு போய் ஆடிட்டிங்ல வைக்கணும். சரி, எதுக்கு அப்ப ஃபினாலே கூப்பிடுறாங்க? எதுக்கு கூப்பிடுறாங்க? இந்த இத ஒயிட் வாஷ் பண்றதுக்கு தான் கூப்பிடுறாங்க. நான் அதான் சொல்றேன்ல. இப்ப நான் வந்து இருங்க. ஓப்பனாவே சொல்றேன். ஒயிட் வாஷ் இத ஒயிட் வாஷ் ஒயிட் வாஷ் பண்றதுக்கு தான் பண்ணணும். கூப்பிடுறாங்கன்னு ஏன் எனக்கு ஒயிட் வாஷ் பண்ணணும்? ஏன் ஒயிட் வாஷ் பண்ணணும்? நீங்களே எவிக் சொல்லுங்க, ஆன்சர் விஜிஎஸ் சொல்லுங்க. எவிக் விஜிஎஸ். எவிக் விஜேஎஸ் ஒயிட் வாஷ் பண்ணுன்றாங்க. ஆ இப்ப இத வந்து விஜேஎஸ்க்கு ஒயிட் வாஷ் அடிக்க போறாங்களா? பார்வதிக்கு ஒயிட் வாஷ் அடிக்க போறாங்களா? என்ன பொறுத் விஜேஎஸ்க்கு ஒயிட் வாஷ். ஆமா. என்ன பொறுத்த விஜிஎஸ்க்கு வரைக்கும் ஒயிட் வாஷ். விஜேஎஸ்க்கு ஒயிட் வாஷ் அடிக்க போறாங்க. ஆமா. விஜேஎஸ்க்கு ஒயிட் வாஷ் அடிக்கிறதுக்கு பார்வதி என்ன வெங்காயத்துக்கு போகணும்னு நான் கேட்பேன். ஆஸ் அ இ சப்போர்ட்டரா, ஆஸ் அ எப்படி ஃபேனா எப்படி நான் எவிக் சொல்றேன். நீங்க விஜிஎஸ். சொல்றீங்கல்ல, ஒரு நிமிஷம் இருங்க. இப்ப வந்து பார்வதி போய் இன்டர்வியூ கொடுக்க முடியாதுன்னு சொல்றீங்கல்ல, கிடையாது. சம்பளம் முக்கியம். அது வந்து 100% முக்கியம் தான். அததான் ஆஸ் அ சொல்றேன் நானு. கார்ப்பரேட்டா ஆஸ் அ கார்ப்பரேட்டா ஒரு ஜாப்ல இருந்து ரிசைன் பண்ணும் பொழுதோ, டெர்மினேட் பண்ணும் பொழுதோ சம்பளம் குடுத்து தான் அனுப்புவாங்க. ஓகே. கரெக்ட். ஏன்னா சம்பளம் குடுத்து தான் அனுப்புவாங்க. இங்க இருங்க, இருங்க. கிளாஸ் சம்பளம் குடுத்து தான் இருக்குல்ல. அனுப்புவாங்க.
கிளாஸ் இருந்துட்டு இருக்குல்ல. போட்டோங்கிறேன். கிளாஸ் இருக்கட்டும். அவங்களுக்கு உடம்பு முடியலன்னா, உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு போறாங்க. இல்ல என்ன கரெக்ட்டுங்க. ரீசன் வேணா அவங்க இல்ல, குடுத்துட்டு இல்ல. போகாம ஒரு இருந்துட்டு நிமிஷம் போறாங்க. இருங்க. ப்ராப்பர் சொல்யூஷன் வந்து வரணும். எவிக் விஜய்ஸ் எப்படி வந்துச்சு? எவிக் விஜய்ஸ் பாருக்காக எப்படி வந்துச்சு? பாருக்காக பாருக்காக வந்துச்சு. நம்ம எல்லாம் ட்ரெண்ட் பண்ணோம். எதுக்காக ட்ரெண்ட் பண்ணீங்க? பாருக்காக ட்ரெண்ட் பண்ணோம். எதுக்காக ட்ரெண்ட் பண்ணோம்? ப்ராப்பர் சென்ட் ஆஃப் இல்ல. ஏன்னா ரெட் கார்டு மானங்கட்டத்தனமா தப்பு. ரெட் கார்டு மானங்கட்டத்தனமா தப்பு. விஜேஎஸ் நடந்துட்டாரு. அவர் வந்து வலிஞ்சுகிட்டு இருக்காரு. ஏதோ ஒண்ணு அரோரா கிட்ட இருந்துட்டு ஒன் போதுங்க. சைடா இருக்காரு. அதனால ஏதோ ஒண்ணு பண்ணோம். இருந்துட்டு போதுங்க. ஏதோ ஒண்ணு இருந்துட்டு ம். போகுது. ப்ராப்பர் என்ன பொறுத்த வரைக்கும் ப்ராப்பர் சென்ட் ஆஃப் கிடையாது. அவளுக்கு ரெட் கார்டு டிசர்வ் கிடையாது. இதுதான் வந்து நம்மளோட ஒரு அஜெண்டாவா இருந்துச்சு. ரிவோக் ரெட் கார்டு அப்போ. கரெக்ட்டா? சோ எவிக் கரெக்ட். விஜேஎஸ் ரிவோக் ரெட் கார்டு. இதுதான் நம்ம ட்ரெண்ட் பண்ணாங்க. இல்லைங்களா? சோ பீப்பிள் உடைய மரியாதையும் கன்சிடர் பண்ணி, எல்லாத்தோட இதையும் கன்சிடர் பண்ணி தான் கூப்பிட்டுருக்காங்க. சரிங்களா? இப்போ சேனல்ல இருந்து நீங்க வேற என்ன எதிர்பார்க்கிறீங்க? இதுதான் நீங்க அப்ப சொல்றது இல்ல எப்படி அப்ப இருக்குன்னா, நீங்க சொல்றது எதிர்பார்த்தீங்க. எப்படி நோ. அப்போ நீங்க இதுதானே சொல்றது ஒரு எதிர்பார்த்தீங்க. நிமிஷம் ஆனா. ஆ. நோ. நீங்க சொல்றது எப்படி இருக்கு தெரியுமா? ம். 10 நாள் எவ்வளவு பார்வதிய கேவலப்படுத்த முடியுமோ கேவலம் பண்ணிட்டாங்க சேனல்ஸ். இந்த புதன்கிழமை இன்னைக்கு அவங்க ஒரு டெசிஷன் எடுத்திருக்காங்க. அவங்க கூப்பிட்டுருக்காங்கன்னா நீங்க போங்க. அது உங்களுக்கும் பாசிபிலிட்டீஸ் தானே. உங்களுக்கும் பாசிட்டிவா இருக்குமே. உங்களுக்கும் சம்பளம் கிடைக்கும். மாட்டாது. இல்ல, 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 இல்ல. இல்ல. அப்படி அவங்க பொழச்சு கிடையாது. போணும்னு நோ அவங்களுக்கு அப்படிதான். சம்பளம் கிடைக்கும்லாம் நான் ஒண்ணு சொல்லல ஆனா டாம். பேசுங்க. இருங்க. ஆனா என்ன பேச விடுங்க. நீங்க பேசுனீங்கல்ல. நீங்க பேசுனத நான் பொறுமையா கேட்டேன் இல்லையா? நான் என்னோட ஒப்பீனியன் நான் சொல்றேன். இப்போ இந்த 10 நாளு விஜேஎஸ் வீக்கெண்ட கூட நான் விட்டுர்றேன். ஓகேவா? நேத்து ஏவி போட்டதாகட்டும், இன்னைக்கு ஏவி போட்டதாகட்டும், எல்லாத்துலயும் பார்வதி என்ன பண்ணியிருக்காங்க, எந்த அளவுக்கு ஒரு ஒரு டைமிங் குடுத்துருக்காங்க அந்த பொண்ணுக்கு. யார வந்து இவங்க ஒரு ப்ரொஜெக்ஷன்ல வச்சு காட்டியிருக்காங்க. இது எல்லாத்தையும் பார்க்குறோம். 24/7ல வந்த கிளிப்ஸ் பார்வதிய பற்றி பேசப்பட்ட கிளிப்ஸ் எல்லாமே நமக்கு வந்திருக்கு. அத சேனல் எப்படி 1 ஹவர்ல டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க. எது எது அவங்க பிஆர்ன்னு சொல்றது எல்லாமே ஆகட்டும். கம்ப்ளீட்டா ஒருத்தவங்கள எந்த அளவுக்கு டேமேஜ் பண்ண முடியுமோ டேமேஜ் பண்ணிட்டீங்க. ரெட் கார்டு குடுத்து முடிச்சதும் மறுநாளே வந்து டிசர்வ்டு ரெட் கார்டுன்னு சொல்லிட்டு ஜியோ ஹாட்ஸ்டார்ல இருந்து ஒரு போஸ்ட் போடுறாங்க. எல்லாமே இவங்க பண்ணிருவாங்களாம். கடைசியா எபிக் விஜேஎஸ்ன்னு நம்ம போட்டதுமே, அவருக்கு ஒயிட் வாஷ் அடிக்கணும்னு இவங்க கூப்பிடுவாங்களாம். கூப்பிடும்போது உனக்கும் தானே சலுகை இருக்கு. உனக்கும் தான் சம்பளம் கரெக்ட்டா கிடைச்சிடும். நீயும் இன்டர்வியூ போலாம். உனக்கு வெக்கம் இல்ல நீ வந்துட்டு போய்க்கோ. வேணா அப்படிதான் சுமூகமா இருக்கும். கார்ப்பரேட் இப்படிதான் இருக்கும். ஃபிலிம் இண்டஸ்ட்ரி இப்படிதான் இருக்கும். நீ எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். உன்னோட வெக்கம், மானம், சூடு, சொரணை எதையுமே நீ வைக்கக்கூடாது. செல்ஃப் ரெஸ்பெக்ட்ட நீ டிமாண்ட் பண்ணக்கூடாது. எதையுமே டிமாண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வர சொல்றது. பீயிங் அ விமன் ஐ வில் நாட் அக்செப்ட். ஐ வில் நாட் அக்ரீட். இதுல வந்து நான் ஸ்மார்ட்டா திங்க் பண்ணணும். சூப்பர்பா திங்க் பண்ணணும். ரொம்ப ஜெனுவினா திங்க் பண்ணணும். இதுதான் ரியாலிட்டி அப்படின்னு திங்க் பண்ணணும்னு நான் யோசிக்க மாட்டேன். எனக்கு பெர்சனலா என்னுடைய பெர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ நான் சொல்லணும் அப்படின்னா, என்னுடைய ஒரு 1 crore கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி போகுமா? என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் முக்கியமா அப்படின்னு நான் பார்த்தப்ப, என்னுடைய ப்ராப்பர்ட்டி போட்டுன்னு சொல்லி அப்படியே பிச்சை போடுற மாரி போட்டு வந்தேன். ஓகே. கஷ்டப்படுவேனானா, ஐ ஐ ஹேவ் தட் கேப்பபிலிட்டி டூ ஏர்ன். எனக்கு அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கு. எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்கு. என்னால சம்பாதிச்சுக்க முடியும்னு. அப்படின்னு இருக்கப்ப போய் அடுத்தவங்க கால்ல விழணுன்ற அவசியம் மயிரே எனக்கு கிடையாது. அப்ப நான் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பெண்ணையும் நான் அப்படிதான் பார்க்கிறேன். நான் அந்த ஒரு குவாலிட்டி இருந்த ஒரு பொண்ண தான் நேசிச்சிருக்கேன். சப்போர்ட் பண்ணியிருக்கேன்றப்ப, அந்த பொண்ணு இன்னொருத்தவங்க கால்ல போய் விழுகுறத நான் விரும்ப மாட்டேன். இது கால்ல போய் நான் திரும்ப இப்ப பேசுறேன். என்னோட அதுதான். இத. இது நான் ஒரு அப்படிதான் நிமிஷம். இருக்கும். இல்ல இல்ல, நீங்க இல்ல. உங்க சைட் ஆஃப் ஜஸ்டிஃபிகேஷன் நீங்க குடுத்தீங்க. என்னோட ஆ. சைட் ஆஃப் இல்ல, ஜஸ்டிஃபிகேஷன் இல்ல. நான் குடுத்தேன். இன்னும் மேபி நான் இட் வந்து கேன் பி இப்ப லைக் நீங்க அக்ரி டு டிஸ்அக்ரி. ஏன்னா நெறைய ஓகே. ஸ்பீக்கர்ஸ் இருக்காங்க ஆனா. ஒரே அதனால ஒரு தான் இது சொல்றேன். ஒண்ணே ஒண்ணு சொல்லிர்றேன். என்னோட ம். இது. இது வந்து அவ போய் கால்ல போய் விழுகணும் அப்படிலாம் கிடையாது. எனக்கு வந்து நான் கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, அ எல்லாரும் பீப்பிள் ஹேப்பியா இருக்கிறதுக்காக கூப்பிட்டாச்சு. இட்ஸ் ஹர் கால். வரதும் வராததும் அவளோட கால். அப்படின்ற நீங்க மாரி தான் கேட்டீங்களா? முடிச்சிருக்காங்க. நீங்க விஜேஎஸ்ட்ட கேட்டீங்களா? நான் விஜேஎஸ் கிட்ட கேட்கல. சொல்றாங்க. சரிங்களா? அப்படிதான் ம். சொல்றாங்க. இட்ஸ் ஹர் கால் டூ கம் ஆர் நாட். இட்ஸ் ஹர் கால். ஆனா ம். பீப்பிளோட இதுக்காக கூப்பிட்டாச்சு. அவ வரதும் வராததும் அவளோட இஷ்டம் அப்படின்ற மாரி தான் முடிச்சிருக்காங்கன்னே வைங்க. இது இப்ப இவளோட கால் தான். அவளோட ஓன் டெசிஷன். அவங்க வீட்ல அவங்க பேரண்ட்ஸ் என்ன எடுக்குறாங்க அப்படின்றதெல்லாம் அவளோட கால் தான். சோ இட்ஸ் ஹர் கால். இது வந்து போய் ம். கால்ல விழுகணும்ன்றது வந்து அவளோட ய யாருமே இங்க சொல்லல. என்னோட இது என்னன்னா, வைஸரா அவ ஸ்மார்ட்டா திங்க் பண்றா. அவ கோவத்த இதெல்லாம் இந்த சைடுல எடுத்து வச்சுட்டு, அவளோட மூளைய இது பண்ணி அவ திங்க் ஏங்க பண்றா அந்த அப்படின்னா, பொண்ணு இருக்கிற கோவத்த ஆப்பர்ச்சுனிட்டிய காட்டணும். அவளுக்கு அந்த பொண்ணு கோவத்த காட்டணும்னு பயன்படுத்திக்கிறது. நெனச்சா இல்ல. இல்ல வேணா. சாமர்த்தியமா சாமர்த்தியமா யூஸ் பண்ணிக்கிறது தான். அவள எப்படி இவங்க யூஸ் பண்ணாங்களோ, இந்த சேனல இதே சான்ஸ வச்சு
இவ யூஸ் பண்ணிக்கிறது தான் என்னோட ஸ்மார்ட்டர் வே ஆஃப் திங்கிங்கா இருக்கும்ன்றது என்னோட இது. அக்ரி டு டிஸ்அக்ரி, இது உங்களோட இது. அவன் இல்ல சொன்ன நானு அந்த ஒருத்தவங்க ஒரு நிமிஷம் மாஸ்டர் மாஸ்டர் 1 செகண்ட் மாஸ்டர். யாருக்குமே ஸ்பீக்கர் ரெக்வெஸ்ட்லாம் அக்செப்ட் பண்ணாதீங்க. நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ப்ளீஸ். தப்பா நினைச்சுக்காதீங்க. ஒண்ணே ஒண்ணு. ஓகே. ஒரே ஒரு சாரி ஐம் கெட்டிங் மெசேஜ். என்ன அப்டின்னா, ஆ ஐயோ! விடிவில மெசேஜ் அனுப்பிச்சா நான் மறந்துருவேங்க. ஒரே ஒரு செகண்ட் இருங்க. யா தட்ஸ் கரெக்ட். இல்ல நான் என்ன சொல்ல வந்தேன் அப்டின்னா, சாமர்த்தியமா யூஸ் பண்ணிக்கணும். அது எல்லாமே ஓகே. ஆனா உங்களோட பாயிண்ட்ட திரும்ப நீங்க ரிப்பீட் பண்றீங்களா? இல்ல எனக்கு வந்து சொன்ன இது வந்து எப்படின்னா, ம். பீப்பிளோட இதுக்காக இது எவிக் விஜேஎஸ், ரிவோக் ரெட் கார்டு அதெல்லாம் விட்டுருங்க. அதான் நம்ம பேசினது சரிங்களா? எவிக் விஜேஎஸ் இதுக்கெல்லாம் விட பீப்பிள் கூப்பிட சொன்னாங்க. சேனல் கூப்பிட்டுருச்சு. இட்ஸ் ஹர் கால். அவ வரதும் வராததும் அவளோட இஷ்டம். சரிங்களா? இட்ஸ் ஹர் கால். இங்க வந்து யாரும் யார் கால்லயும் விழுகணும் அப்படின்ற மாதிரிலாம் யாரும் எதுவுமே சொல்லல. நான் என்ன சொல்றேன்னா, சேனல் எப்படி அவளை யூஸ் பண்ணிக்கிச்சோ, ஸ்மார்ட்டர் வேயா இவளும் வைசரா திங்க் பண்ணி சேனலை இவ யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்ற டிமாண்ட் வச்சு இவ யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றது தான் என்னோட ஒப்பீனியன். அக்ரி டு டிஸ்அக்ரின்னு நான் சொன்னேன். ஓகே. பட் அந்த பாயிண்ட்ட இவங்க வைக்கிற டிமாண்ட சேனல் அக்செப்ட் பண்ணுவாங்களா? தட்ஸ் த பாயிண்ட் இல்ல. இப்போ வந்து பார்வதி ஒரு டிமாண்ட் அது கேக்குறாங்க. அது ஆ. அவ வந்து டிமாண்ட் இல்ல, பண்ணி இல்ல. தான் வாட் போகணும்னு இஃப் நான் சொல்றேன். இல்ல, இல்ல. 100% டிமாண்டோட தான் போகணும்னு சொல்றேன். இப்ப வித்தவுட் டிமாண்ட் பண்ணி டிமாண்ட் போக ஓகே, ஓகே. கூடாது. ஓகே. அப்ப அது ஓகே தான். அதுக்கு நான் ஓகே தான். ஏன்னா நாங்க ஃபர்ஸ்ட் அட்ரஸ் பண்ணும்பொழுதும் இவங்க ஒரு டிமாண்ட் வச்சு அத கேக்குறாங்க அப்டின்னா, வி ஆர் ஓகே வித் இட். வாட் யா இஃப் அந்த டிமாண்ட் வச்சு அத கேட்கலன்னும் பொழுது, தட்ஸ் நாட் அப்ப நீடட் இல்ல. போங்க. அது வந்து அது அவளோட கால் தான். சரிங்களா? டிமாண்ட் ம்ஹ்ம். வச்சு அது வந்து சேனல் அக்செப்ட் பண்ணி அதுக்கப்புறம் போறது. இவள நான் சொல்றது என்னன்னா, எப்படி சேனல் இவள யூஸ் பண்ணுச்சோ, சேம் பிளாட்ஃபார்ம் இவ வந்து யாரோட ரெஃபரன்ஸ் மூலியமாவும் என்னைய நீங்க கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி இவ போல. சேனல் தான் கால் பண்ணிருக்கு. சரிங்களா? சேனல் தான் கால் பண்ணிருக்கு. விஜேஎஸ் தான் கால் பண்ணிருக்காரு. 2 பேரையும் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி இவங்க சேனலும் விஜேஎஸும் தான் வந்து பார்வதிய கால் பண்ணிருக்காங்களே தவிர, இவ வந்து என்னைய கூப்பிடுங்க, என்னோட இத வந்து சரி பண்ணுங்கன்னு இவ போல. சரிங்களா? அப்படின்றபோது, இவ ஸ்மார்ட்டர் வேயா சேனல் கால் பண்ணும்போதே, அந்த இடத்த இவ எப்படி யூஸ் பண்ணணும்ன்றத யூஸ் பண்ணிக்கணும். ஸ்மார்ட்டர் வேயா யூஸ் பண்ணிக்கணும்ன்றது தான் என்னோட இது. என்னோட விஷ். ஆஸ் அ பார்வதி சப்போர்ட்டர் என்னோட விஷ் அதான். ம்ஹ்ஹ்ம். இவ்ளோ ஓகே. தூரத்துக்கு நம்ம போய் கொண்டு போய் சேர்த்து, இவ்ளோ கஷ்டப்பட்டுருக்கோம். எவ்ளோ கஷ்டப்பட்டுருக்கோம். ரிவோக் ரெட் நம்பலாம் ஒரு நாள் நைட் கூட தூங்கல. இங்க இருக்க ஸ்பேஸ்ல இருக்கவங்க ஒரு நாள் நைட் கூட தூங்கல. அவ்ளோ தூரத்துக்கு இவ்ளோ இவ்ளோ இப்படி கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கோம். ஸோ ஜஸ்ட் லைக் தட் அப்படி வந்து விட்டுறக்கூடாது. அத வந்து இவ இன்னும் ஸ்மார்ட்டர் வேயா யூஸ் பண்ணிக்கணும். இவளோட இத ஜூம் பண்ணி காட்டுவாங்க. அப்படின்லாம் தெரிஞ்சு தானே போறா. அப்ப அதுக்கேத்தாப்புல அவ ரியாக்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த இத இவ யூஸ் பண்ணிக்கணும். அப்படின்றது என்னோட 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 தாட். ஆஸ் அ ஓகே. பார்வதி சப்போர்ட்டரா. டோம் ஓகே, இன்னொன்னு ஓகே. டன். இப்போ சொல்லுங்க. உள்ள போறது போகாதது அவ விருப்பம், டிசிஷன். அதை நாங்க ரெஸ்பெக்ட் பண்ணுவோம் ஆஸ் அ ஃபேன்ஸா. அவ உள்ள போனதுக்கு யாராவது ஏதாவது நெகட்டிவா சொன்னாலும் அதை டிஃபெண்ட் பண்ணுவோம் ஆஸ் அ ஃபேனா. நான் டிஃபெண்ட் பண்ணுவேன் ஆஸ் அ ஃபேனா. அது வந்து நான் அவ டிசிஷனுக்கு நான் ரெஸ்பெக்ட் பண்ணுவேன் அட் த எண்ட் ஆஃப் த டே. அதுதான் எண்ட் ஆஃப் த டே வி ஆல் ஆர் டூயிங் ரைட் மாஸ்டர். இஃப் ஷி ஹஸ் டேக்கன் தட் டெசிஷன், வி வில் ஆப்வியஸ்லி சே ஓகே தான். பட் எண்ட் ஆஃப் த டே அதுல என்னென்ன கிளாஸஸ் இருக்கு? இப்போ இவங்க சொல்ற மாரி ஆனா சொன்ன மாதிரி கன்சிடர் இவங்களோட டிமாண்ட அக்செப்ட் பண்றாங்க. அங்க அது எல்லாமே நடக்குது. ஹவ் இட் வில் பி டெலிகாஸ்டட்? ஹவ் இட் வில் பி இட் வில் ரீச் த ஆடியன்ஸ்ன்னு ஒண்ணு இருக்குல்ல. அது நடக்குமா? நடக்காதா? ஏன்னா இந்த ஒரு பர்ட்டிகுலர் இத வச்சு ஃபர்ஸ்ட் எனக்கு டிமாண்ட அக்செப்ட் பண்ணுவாங்களான்றதே ஒரு பிரச்சனை. ஓகே. டிமாண்ட அக்செப்ட் பண்ணி அங்க என்ன பண்ணுவாங்க? என்ன மாதிரியான கான்டென்ட்ட கிரியேட் பண்ணுவாங்கன்றது ஒரு பிரச்சனை. கூட இருக்கவங்கலாம் எப்படி பார்வதி கிட்ட ஃபேஸ வந்து ஷோ பண்ணுவாங்க? அத இவங்க எப்படியெல்லாம் ஜூம வச்சு காட்டுவாங்க? இல்ல டைட்டில் வின்னர் இது பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க? இல்ல என்ன மாதிரியான அவார்டு பார்வதிக்கு குடுப்பாங்க? எவ்ரிதிங் மேட்டர்ஸ். கரெக்ட்டா? இப்ப இவங்க ஒரு நாள்ல ஒண்ண மாத்தி சொல்றாங்க அப்படின்னா, 90 டேஸ் இவங்க பார்வதிக்கு பண்ணதெல்லாம் பொய்ன்றத இவங்க ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன். கரெக்ட்டா? அவ்ளோ பெரிய ஒரு முட்டாள்தனத்த சேனல் பண்ணுவாங்களா?
That's my point here. I'm not against anything. I'm not against anything. If Parvati is getting the salary, I'll be happy. If Parvati is on the stage, people are giving applause for her, I'll be extremely happy. If they are giving a superb AV for her, I'll be happy. என்ன பண்ணாலுமே I'll be happy. பட் அது வெளியில ஒரு ஒரு ஷோவா நமக்கு பிரசன்ட் பண்ணும் பொழுது எந்த மாதிரி அதை பிரசன்ட் பண்ண போறாங்க, என்ன மாதிரி அவார்ட் கொடுப்பாங்க, இவங்க வைக்கக்கூடிய டிமாண்ட்ஸை ஏத்துப்பாங்களா, ஒரு ஷோக்கு ஃபினாலேக்கு ரெட் கார்டு குடுத்தவங்கள முதல் முறையாக கூப்பிடுறாங்க. கரெக்ட்டா? இதுவரைக்கும் குடுத்த யாருக்காவது ரெட் கார்டு குடுத்தவங்க வந்திருக்காங்களா? வந்ததே கிடையாது. வரலாற்றுல யாருமே வந்தது கிடையாது. ஒரு பொண்ண பயங்கரமா கேவலப்படுத்தி அனுப்புன பிறகுமே ஒருத்தவங்கள வந்து வரணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஹவ் தே வில் அக்செப்ட் ஹர் டிமாண்ட். மகத் வந்து வித்தியாசமான கேட்டகரி வில்லியன். அதை வந்து விட்டுருங்க. ஏன்னா மகத்துக்கு ரெட் கார்ட்லாம் குடுத்து மேல ஏத்தி நிப்பாட்டி ஏவிலாம் போட்டு காட்டுனாங்க. அதையெல்லாம் வந்து நம்ம பேசவே கூடாது. ஓகே. ஸோ தட்ஸ் த பாயிண்ட். கூப்பிட்டு அசிங்கப்படுத்துனாங்கன்னா, ஷி கேன் யூஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி. அது ஒரு அவங்க என்ன இத்தன நாள் யூஸ் பண்ணாங்களேடா, நானும் இன்னும் ஒரு நாள் யூஸ் பண்றேன்னு சொல்றது நல்ல காலா இருக்கலாம். பட் நான் யூஸ் பண்றேன்டா உங்கள நெனச்சுட்டு திரும்ப அவங்களாலேயே யூஸ் பண்ணப்பட்டான்றது ஒண்ணு இருக்குல்ல. அதுதான் அங்க நடக்கும். அந்த ஒரு பயம் தான் நான் சொல்றேன். ஆஸ் அ பாரு ஸ்குவாட் வந்து நம்ம வந்து இவ்வளவு ரீச் பண்ணது ட்ரெண்ட் பண்ணது அவங்கள போயிட்டு சேர்ந்து இன்னைக்கு வந்து பீப்பிள்ஸ் சொல்றதுனால நாங்க அழைக்கிறோம்னு சொல்றது வந்து பெரிய அச்சீவ்மெண்ட் தான் அதுவே நமக்கு. பாருக்கு இது பெரிய பீப்பிள் achievement கால்ல மட்டும் மாஸ்டர் நம்ம எவ்ளோ எஃபோர்ட் இதுல போட்டிருக்கோம்னு உங்களுக்கு தெரியும். தான். இது பீப்பிள்ஸ் கால்னால அவங்க அழைக்கிறாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? சொல்லுங்க. மனசாட்சியோட சொல்லுங்க. தெரியும் அப்புறமேட்டு எதுக்கு? இவனுங்க வந்து அப்படியே வந்து ட்விட்டர தொறந்து பார்த்து, இவனுங்க ஹேஷ்டேக் பார்த்து உடனே கூப்பிட்டானுங்க சும்மா. நாம என்ன பண்ணோம்னு நமக்கு தான் தெரியும். ம். ஓகே. எஸ் ஸ்ப்ரிங்க்லின் யூ கேன் டாக். ஸ்ப்ரிங்க்லின் பேசலாம், சந்தியா பேசலாம், அடுத்து சௌஜன்யா சாரி. பேசலாம், சாரி சௌமியா டாம். பேசலாம். எனக்கு ஒரு கால் இருக்கு. நான் ஐல் ஓகே. ஸ்டெப் அவுட். ஐல் கம் பேக் இஃப் யூ கைஸ் ஆர் ஸ்டில் தேர். ஷூர் சந்தியா. தேங்க் இல்ல யூ. இருப்போம். எல்லாருமே இருக்காங்க. எல்லாரும் வராங்க. இல்ல செய்யோன் எல்லாருமே 1 மணி நேரமா வெயிட் பண்றாங்க செய்யோன். நானும் ஆனாவும் வேற ஒரு 1 மணி நேரம் சண்டை போட்டுட்டோம் இப்போ. மன்னிச்சுக்கங்க. தவறா நினைச்சுக்காதீங்க. ஸ்ப்ரிங்க்லின் பேசுங்க ஸ்ப்ரிங்க்லின். ஹாய் டாம். ஹாய் ஸ்ப்ரிங்க்லின். சொல்லுங்க. ஹாய். இப்போ ப்ரீவியஸா ஒருத்தவங்க பேசினாங்க. இந்த ம்ஹ்ம். போல் ரிவர்சல் திரும்பி அவங்கள திரும்பி என்ன எதுக்குள்ள போடணும்னு சொன்னாங்க? வாட் டிட் ஷி சே? பிரிங் எது? them back to what did she say? She told திரும்பி voting போகணும் something like that, right? நோ, So நோ, நோ, நோ. right. அவங்க வந்து ஷி வாஸ் சேயிங் அது எப்படி ரெட் கார்ட வந்து ரிவோக் பண்ணுவாங்க. ரெட் கார்ட ரிவோக் பண்ணாங்க அப்படின்னா வந்துட்டு திரும்ப வந்து வோட்டிங் இதுக்குள்ள இன்க்ளூட் பண்ணும். அது இது சோ மெனி திங்ஸ். அதெல்லாம் Okay, பாசிபிலிட்டிஸே no, yeah. கிடையாது. எவ்ரிதிங் இஸ் டன் அண்ட் Okay, டஸ்டட். ஆனா okay. பண்ணுன தவறுக்கு உண்மையாலுமே பிராயச்சித்தம் தேடணும் அப்படின்னா அட்லீஸ்ட் மினிமலா வேர்ஸ்ட் சினாரியோல யூ கேன் ரிவோக் த ரெட் கார்டு Okay, அப்படின்றது அதுதான் point. என்னோட ஸ்டாண்டும். Obviously, we all stand for that. Revoke the red card only corrects the judgment that this fellow passed. மிஸ்டர் ம். விஜய் சேதுபதி ஒரு பெரிய ஜட்ஜ் மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாரல்ல, அதை ரிவோக் பண்ணுங்கன்னு தான் சொல்லிட்டு இருக்கோம். நாட் அ voting system. ம்ஹ்ம். Auditing applies only to the numbers, the votes, the calls, whatever. Not the moral verdict that the channel pushed on the contestant. ஓகேங்களா? ஸோ அதுல கிளாரிட்டி இருக்கட்டும். nobody is asking இந்த போல்ஸ் கீல்ஸ் எல்லாம். இட்ஸ் ஜஸ்ட் the scenario is this. ஓகே, இப்போ என்னோட ஸ்டேட்மெண்ட்ல யாரும் எந்த ஃபேக்டர்ஸும் எடுத்துடாதீங்க. பிகாஸ் ஆல் த ஃபேக்டர்ஸ் இருந்தால் தான் என்னோட ஸ்டேட்மெண்ட் சென்ஸ் பண்ணும். நீங்க எடுத்துட்டீங்கன்னா இட் ஃபால் டோட்டலி, இட் ஃபால் ஃபிளாட். அவர் இமோஷன்ஸ் ஆர் ஆல் வேலிட். யார் யார் பேசினாங்களோ அதெல்லாம் இதெல்லாம் நம்ம ஸ்பெக்டேட்டர்ஸோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்தா வருது. ஸ்பெக்டேட்டர்ஸ் தான். ஓகே, ஃபேன் சப்போர்ட்டர் எல்லாத்தையுமே நான் ஸ்பெக்டேட்டர்ல போடுறேன். நம்ம பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்தா வருது. கூடோஸ் டு எவ்ரிவன். இப்போ நீங்க சொன்னீங்க மாஸ்டருக்கு அந்த டேக் எல்லாம் போட்டோம், அதனாலதான் இப்படி கூப்பிட்டு இருக்காங்களான்னு. வெல், வி டோன்ட் நோ தட். It